ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். இந்த ஸ்லோகம் பிரஹ்லாதனாலே அவனுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவினிடத்திலே சொல்லப்பட்டது. பகவானுக்கு பக்தன் என்று ஒருவன் இருந்தால் அவன் அவரிடத்தில் என்னென்ன தன்மைகளோடு இருக்க வேண்டும், என்ன எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று இதில் தெரிவிக்கிறார். 8 விதமான பக்திகளை இதில் பிரஹ்லாதன் சுருக்கமாக கூறுகிறார். ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்பது. கீர்த்தனம், அவருடைய பெருமைகளை பாடுவது. விஷ்ணோஹோ ஸ்மரணம், அவரை பற்றி இடைவிடாமல் நினைத்து கொண்டிருப்பது. பாத சேவனம், அவர் திருவடிகளுக்கு தொண்டு செய்வது. அர்ச்சனம், அதற்கு மேலே புஷ்பங்களை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது ஷோடச உபச்சாரங்கள் செய்து அவருக்கு ஆராதனம் செய்வதோ அர்ச்சனம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே வந்தனம் என்றால் அவரை நமஸ்கரிப்பது, வணங்குவது, அஞ்சலி செய்வது. தாஸ்யம் என்றால் மற்றுமுண்டான எல்லா தொண்டுகளையும் அவருக்கு செய்வது. அதற்கு மேலே கடைசியாக ஆத்ம நிவேதனம், தன்னுடைய ஆத்மாவையே பகவானிடத்தில் நாம் சமர்ப்பித்து விட வேண்டும். என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு உன்னதுதான், இந்த ஆத்மா என்றுமே உன்னுடையவர்தான். ஆத்ம நிவேதனம் என்றால் என்னுடையதான ஒரு பொருளை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இந்த சொத்து பகவானுடையதுதான், இத்தனை நாட்களாக நான் பகவானுடையவன் அல்ல என்று நினைத்து கொண்டிருந்தேன், இனி அவர் ரட்சிக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் ஆத்ம நிவேதனம். அகம் மத் ரக்ஷண பரஹ மத் ரக்ஷண பலம் ததா நமஹ ஸ்ரீபதேரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹா. நானோ என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்போ என்னை ரட்சிப்பதால் கிடைக்கக்கூடிய பயனோ எனக்கு அல்ல, பகவான் நாராயணனுக்குத்தான். நானும் தனியானவன் அல்ல, அவருடைய சொத்து. என்னை ரட்சிக்கும் பொறுப்பு பகவானுக்குத்தான், அந்த பொறுப்பும் உள்ளது. சரி, ரட்சித்தால் அதனால் ஆனந்தப்படுவது யார்? ஜீவாத்மா சம்சாரத்தில் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். பகவான் முக்தி அளித்ததனால் ஜீவாத்மா ஆனந்தப்படுகிறார் என்று சொல்லலாமானால் அதனால் ஆனந்தப்படுவதும் பகவான் தான். நம்மை விட நம்மை அடைந்ததற்கு அவர்தான் அதிகமாக ஆசைப்படுகிறார். ஆகையால் ஆத்ம நிவேதனம் என்பதும் பக்தியின் ஒரு பகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு முன்னால் சக்கியம் என்று ஒன்று உள்ளது. சக்கியம் என்றால் நட்போடு இருக்க வேண்டும். நண்பன் எப்படி நடப்பானோ அந்த நடத்தையோடு நாம் பகவானிடத்தில் இருக்க வேண்டும் என்று பிரஹ்லாதன் தெரிவிக்கிறார். அது எப்படி சக்கியம்? நான் அவருக்கு தொண்டன், அவருக்கு தொண்டு செய்வதுதான் எனக்கு சுபாவம் என்றால் அவருக்கு நண்பனாக எப்படி இருக்க முடியும்? நண்பன்கிறவர் வேறு, தாசன் என்பவர் வேறோ இல்லையோ? அப்ப ஒருவரே இரண்டுமாக எப்படி இருக்க முடியும்னால் சக்கியம். சக்கியம் என்றால் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் விரைந்து சென்று அதற்கு உதவுவது, இதுதானே சக்கியம்னு சொல்றோம். தன்னுடைய இடையிலே வேஷ்டி நழுவுகிறது, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். உடுக்கையினால் வஸ்திரம், ஒருத்தனுக்கு இடுப்பில் வஸ்திரம் நழுவுகிறது என்றால் உடனே அவனுடைய கை எவ்வளவு வேகமாக அதை பிடிக்க போகுமோ அதை போலே ஒரு நண்பனுக்கு துயரம் என்றால் வேகமாக சென்று உதவுவந்தான் நண்பன். அப்ப சக்கியம் என்றால் பகவானுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் நாம் சென்று உதவ வேண்டும். அதற்கு மேலே நான் உதவ முடியுமா? அவரால் செய்ய முடியாத காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய தேவை அவருக்கு எதுக்கு என்றால் சரி, அவருக்காக உதவ வேண்டாம், ஆனால் அவருடைய துக்கத்தை நம்முடைய துக்கமாக கொள்ள வேண்டும். சக்கியம் என்றால் நண்பர்களுக்கிடையில் ஒருவனுக்கு ஆனந்தம் வந்தால் மற்றொருவனும் ஆனந்தப்படுகிறான், ஒருவருக்கு துக்கம் வந்தால் மற்றொருவரும் அந்த துக்கத்தை தன்னுடையதாக நினைத்துக் கொள்கிறார். அப்ப அந்த பாவம் நமக்கும் பகவானுக்கும் வேண்டும். அவருக்கு ஒரு துக்கம் என்றால் நாமும் பயப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களை ராமன் கொன்றானே, நேற்றைய தினம் பார்த்தோம். அப்படி கொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வாருக்கு இந்த சரித்திரத்தை ஒருவர் உபன்யாசமாக கூறிக்கொண்டிருந்தார். பகவான் தனியாக உள்ளார்,
14,000 ராட்சசர்களோடு போரிட வேண்டும். ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று சந்தேகமாக ராமன் எப்படி போர் செய்ய போகிறானோ என்று அந்த பெரியவர் சொல்ல, ராமனுடைய துக்கத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டார். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்காகத்தானே நான் உள்ளேன். அவருக்கு படை வேண்டும். அங்க கஷ்டம் என்ன? ராமனுக்கு படை இல்லை, தனியாக உள்ளார். கரதூஷணாதிகள் படையோடு வந்திருக்கிறார்கள். அப்ப நான் படையை கொடுக்கிறேன் என்று. இவர் இருப்பது கலியுகத்தில், ராமன் இருந்தது திரேதாயுகத்தில். சண்டை நடந்தது ஜனஸ்தானத்தில். குலசேகராழ்வார் இருப்பது கேரளத்தில். ஆனால் தன்னுடைய படையெல்லாம் திரட்டி கொண்டு புறப்பட்டாராம் குலசேகராழ்வார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பக்தி, கண்மூடித்தனமான பக்தி தான். என்ன சுவாமி இப்படி பண்ணா ஒரு பெருமையா? ஞானம் வேண்டாமா? இது அப்ப நடந்ததே, இது இப்போது நடக்கவில்லையே, நாம் சென்று அவனை ரட்சிக்க முடியுமா என்று நமக்கு தோன்ற வேண்டாமானால், தோன்றிக்கொண்டே இருந்தால் ஆழ்வாராக அவர் இருந்திருக்க மாட்டார். அவர் ஆழ்வாராக ஆனதே இந்த எண்ணம் தோன்றாமல் அவனை நாம் காக்க வேண்டும்னு எண்ணம் வந்ததனால்தானே. அப்ப அவனுடைய கஷ்டத்தை நம் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுகத்தை நமக்கு சுகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை போல்தான் ராமனும் சுக்ரீவனும் இருந்தார்கள். இருவரும் நட்புக்கு எடுத்துக்காட்டாக ஏகம் துக்கம் சுகம் ச நௌ என்று ராமன் தெரிவிக்கிறார். சுக்ரீவா, உன்னை நான் நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உனக்கும் எனக்கும் ஒன்றுதான் சுகம், ஒன்றுதான் துக்கம். அதாவது உனக்கு எது துக்கமோ அதுவே எனக்கும் துக்கம், உனக்கு எது சுகமோ அதுதான் எனக்கும் சுகம் என்று ராமன் தெரிவிக்கிறார். ராமனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் சீதையை தேடி கொடுப்பதற்கு சுக்ரீவன் தான் அனைத்து முயற்சிகளையும் செய்தார். அப்படிப்பட்ட சுக்ரீவனை ராமன் தான் ஆட்கொண்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த சரித்திரத்தை தான் நாம் இன்றைய தினம் காண வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் கடந்த நாள் பார்த்த சரித்திரத்திலிருந்து தொடங்கி இடையே சில சரித்திரங்களை பார்த்து சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை இன்று நாம் அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் ஜட்டாயு என்கிற பக்ஷிராஜர், கிருத்ரராஜர், அவருக்கு பகவான் முத்தியே அளித்தார். ஜட்டாயுவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இக வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதேன பக்ஷினா. லக்ஷ்மணனிடம் ராமன் சொல்லுகிறார், இந்த பஞ்சவட்டியில் ஏன் வாழ முடிவெடுத்தார்கள்? எங்கேருந்தோ சுத்தி கொண்டு வந்தார்கள். அயோத்தியிலிருந்து புறப்பட்டு சிங்கவேரபுரத்துக்கு வந்து அங்கிருந்து வந்து பரத்வாஜர் வழிகாட்ட சித்திரக்கூட்டத்தில் வந்து இனிமையாக ஆனந்தமாக இருந்தார்கள். ஏன் சித்திரக்கூட்டத்திலிருந்து புறப்பட்டார்கள் என்றால் 2 காரணம். ஒன்று, அங்கிருந்த மகர்ஷிகள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். ராமனுக்கு ரிஷிகளோடு இருந்தால்தான் இருக்கவே முடியும். தனியாக இருந்தால், ஒரு உபதேசங்களை கேட்காமல் இருந்தால் இருக்க முடியாது. அதனால் அவர்கள் புறப்படும் போது தானும் புறப்பட்டு விட்டார். மற்றொரு காரணம், அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரும் சித்திரக்கூட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அதனால் ராமன் இங்குதான் இருக்கிறான் என்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. அப்ப அவ்வப்போது யாராவது வந்து ஒரு விடுமுறை இருக்கு, போய் ராமனை பார்த்துட்டு வரலான்னு வர ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? அவர்களுக்கு இருக்கிற பக்திக்கு ராமன் இங்குதான் இருப்பான் என்று தெரிந்தால் கண்டிப்பாக வந்து போவார்கள். அது நம்முடைய வனவாசத்துக்கும் சரியல்ல, கூட இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் உபத்திரவமாக இருக்கும். அதனால் இங்கிருந்து புறப்படுவோம் என்று முடிவெடுத்து சித்திரக்கூட்டத்திலிருந்து புறப்பட்டார். சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் இவர்களெல்லாம் வழிகாட்டினார்கள். அந்த வழியாக வந்துத்தான் பஞ்சவட்டி என்கிற தேசத்தை அடைந்தார். அங்கு ஏன் தான் வாழ ஆசைப்பட்டார் என்றால், இந்த கழுகு அரசனான ஜட்டாயு அங்குதான் இருந்தார். இக வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதேன பக்ஷினா. இந்த பக்ஷி அரசனான ஜட்டாயுவோடு சேர்ந்து நாம் இங்கேயே வாழலாம், எனக்கு இங்கு வாழணும் என்று ஆசையாக உள்ளதுன்னு ராமன் தெரிவித்தார். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில், திருப்பேர் நகரான் திருமாலிரம் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகந்தான் என்று பாடுகிறார். திருப்பேர் நகர் ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் அப்பக்குடத்தான் என்று சந்நிதி. திருப்பேர் நகர்னு திவ்ய தேசத்துக்கு திருநாமம். அங்கு பகவான் இருந்தார், சயனித்து இருந்தார். திருப்பேர் நகரான் திருமாலிரம் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான். அங்கிருந்து எழுந்து திருமாலிருஞ்சோலமலை வரைக்கும் வந்து அங்கு நின்று கொண்டாராம். முதலில் சயனித்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் எங்கேயோ செல்ல வேண்டும். செல்வதற்காக எழுந்திருந்து திருமாலிருஞ்சோலமலை வரை வந்து அங்கு நின்று கொண்டிருக்கிறார். பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். எதுக்கு புறப்பட்டார்? ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருந்தவர் திருமாலிருஞ்சோலமலைக்கு எதுக்கு வந்தார்னால், தெற்கு திசையோ இல்லையோ, அந்த தெற்கு திசையிலேயே இன்னும் கொஞ்சம் பிரயாணம் செய்து ஆழ்வாருடைய இதயத்தை வந்து அடைய வேண்டும்.
வந்துட்டு அங்கிருந்து அடுத்து போவாரா? திருப்பேர் நகருக்கு வந்தார். அங்க நிரந்தரமாக இருக்கவில்லை. திருமாலிருஞ்சோலமலைக்கு வந்துட்டார். அங்கேயும் நிரந்தரமா இருக்கல. ஆழ்வார் மனசுக்கு வந்துட்டார். ஆழ்வார் மனசுலேருந்து வேற எங்கேயான்னு போயிடுவாரோன்னால், இருப்பேனென்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான், எங்கும் நான் நகரப்போவதில்லை, இங்குதான் இருப்பேன் என்று ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தாராம். அதே போல்தான் பகவானும் முதலில் அயோத்தியில் இருந்தார். அங்கிருந்து சித்திரக்கூட்டத்துக்கு வந்தார். அங்கிருந்து இந்த பஞ்சவட்டிக்கு வந்தார். அங்கேயும் 3 இடம். திருப்பேர் நகரான், திருமாலிரம் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான், இங்கு வந்து இருப்பேனென்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவருக்கு ஆசை எங்க அப்படின்னா, சித்திரக்கூட்டத்திலோ அயோத்தியிலோ வாழ்வதற்கு ஆசைப்பட்டு வரவில்லை. அதெல்லாம் ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டுகளை தாண்டினால்தான் நம்மாழ்வார் ஹிருதயத்துக்கு வர முடியும். அதற்காக அந்த திவ்ய தேசங்களில் சேவை சாதிக்கிறார். அதே போலத்தான் இங்கும் அயோத்தியில் பிறந்ததோ சித்திரக்கூட்டத்தில் இருந்ததோ ஆசைப்பட்டு அல்ல. ஆசையெல்லாம் பஞ்சவட்டியில் ஜட்டாயுவோடு இருக்க வேண்டும் என்று, அதற்கு படிகளாகத்தான் முன்னிடங்களில் இருந்தார் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானுக்கு துர்தசை வசமாக ஜட்டாயு இறந்து விட்டார். அவருக்கு மோட்சத்தையே பகவான் கொடுத்தார். தன்னுடைய அருளாலே அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த இடத்தில் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை ஏற்றியுள்ளார். முழுவதுமாக பகவானுடைய விபவாவதாரங்கள், என்னென்ன அவதாரங்கள் செய்தாரோ அவற்றினுடைய பெருமையையே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிமானுஷம், பகவான் செய்த சேஷ்டிதங்கள் லீலைகள் எல்லாம் நாம் செய்யும் காரியத்தை போல் இல்லை, அதிமானுஷமாக உள்ளன. அவற்றை பற்றி பாடுகிறார். அதில் ஒரு பாசுரத்தில் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், பிருச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகः மனுஜத்வ மௌக்த்யாத் சீதா வியோக விவசः நது தத்கதிஜ்ஞः பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாய. ராமா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். யாரிடத்திலும் கேட்டு பார்த்தேன், பதில் தெரியவில்லை. நீதான் பதில் கூற வேண்டும். பிருச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே, ராமனாக அவதரித்த போது என்ன செய்தாய்? மாயா மிருகஸ்ய வசகா மனுஜத்வ மௌக்த்யாத், சீதை மாயமானை கேட்டாள். அது மாயமான்னு உனக்கு தெரியாதுன்னு காண்பித்து கொண்டு அந்த மானுக்கு பின்னாடே ஓடிச் சென்றாய், அதை பிடிக்கலாம் என்று. மனுஜத்வ மௌக்த்யாத், சாதாரண மனிதர்கள் எப்படி நடப்பார்களோ அதை போல்தான் நடந்தாய். எடுத்த கதாபாத்திரத்துக்கு உண்மையாக நடந்து கொண்டாய். மாயா மிருகஸ்ய வசகா மனுஜத்வ மௌக்த்யாத் சீதா வியோக விவசகா, சீதையை பிரிந்து விட்டாய். அப்ப அந்த வருத்தமும் சேர்ந்து கொண்டது. சீதை எங்கு சென்றாள் என்று உனக்கு தெரியவில்லை. அப்போ உன் கதாபாத்திரத்தை எல்லாம் சரியாக செய்தாய். உனக்கு சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவன்னு சாஸ்திரம் பட்டம் கொடுக்கிறது. ஆனால் சீதை எங்கு சென்றாள்னு தெரியாதாம். மாயமான் யாரு, மாரீச்சன்தான் என்று தெரியாதாம். அந்த இடங்களில் மயங்கினவனைப் போல் செய்தாயே. அப்படி இருக்கும் நீ பிராதாஸ்ததா பரகதிம்ஹி கதம் ககாய, இந்த ஜட்டாயுவுக்கு மட்டும் மோட்சம் கொடுக்கும் வழியை எப்படி அறிந்து கொண்டாய்? மற்றது எதுவும் தெரியல, ஆனா மோட்சம் கொடுக்கறது மட்டும் தெரியுமான்னா எப்படி? புரியவில்லை. அதுவும் அந்த ஜட்டாயுவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அக்ஷுண்ண யோகபதம் அக்ரஹதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பத மோக்ஷபதே நியோக்தும். அக்ஷுண்ண யோகபதம், மோட்சம் அடையவென்றால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும். அவர் எந்த யோகத்தையும் செய்தவர் அல்ல. அக்ஷுண்ண யோகபதம். அக்ரியஹதம், பிராமணனான ராவணனாலே கொல்லப்பட்டவர். குலஸ்தருடைய பிள்ளையோ ராவணன், அப்ப பிராமண குலத்தில் பிறந்தவன். பிராமணனாலே கொல்லப்பட்டவனுக்கு நற்கதி கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப கேட்கிறார், இவர் பிராமணனால் கொல்லப்பட்டவர், இவருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கலாம்? திரியஞ்சமேவ, மனிதனாக இருந்தாலாவது பரவாயில்ல, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் செய்வதற்கு தகுதியாக உண்டு. இவர் பறவை. திரியஞ்சமேவ பத மோக்ஷபதே நியோக்தும் சக்னோஷி வேத்சி ச யதா ச ததா கதம் த்வம் தேவீம் ஆனேது மனலம் இதி என்று தெரிவிக்கிறார். இதெல்லாம் உனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்க முடிந்த உன்னால் சீதைக்கு மட்டும் முக்தி கொடுக்க, சீதையை மட்டும் மீட்டு வர முடியவில்லையா? அவள் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று ஒரு பக்கம் சொல்கிறாய், மற்றொரு பக்கத்தில் முக்தியை அளிக்கிறாய். இது என்ன முரண்பாடு என்று எனக்கு புரியவில்லை என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இந்த இடத்தில் 2 வழியாக வைத்துக் கொள்ளலாம். பகவானுக்கு சில இடங்களில் தன்னுடைய பரத்துவம் தன்னையே மீறி பீரிட்டு வந்து விடுகிறது. தான் அகம் மானுஷம் மன்யே, ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று ராமனே சொல்லுகிறார். யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு
தேவர்கள் வந்து ராமனை துதிக்க தொடங்கினார்கள். பிரம்மா வந்தார், சிவபெருமான் வந்தார், அனைவரும் வந்து ஸ்துதி செய்தார்கள். அப்போது பவான் நாராயணோ தேவகா, நீர்தான் நாராயணனே வந்து பிறந்திருக்கிறீர் என்று பிரம்மா சொல்லும் பொழுது மறுத்து விட்டார். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் சாதாரண மனிதன், இப்படியெல்லாம் கொண்டாட வேண்டாம், தசரதனுக்கு நான் குமாரன் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப தான் வந்தது மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய பெருமையெல்லாம் மறைத்து கொண்டு வாழ்வதற்காகத்தான். ஆனால் தன்னுடைய பாரியையான சீதையை காப்பதற்காக இந்த ஜட்டாயு உயிரையே விட்டாரோ இல்லையோ, அதனாலே அந்த கிருத்தஜ்ஞத்தை அவர் செய்த ஒரு தியாகத்தின் மேன்மையாலே அவனால் அதற்கு மேல் தன்னுடைய பரத்துவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன்னையே மீறி மோட்சம் கொடுக்கும் அளவுக்கு தான் தள்ளப்பட்டார். அதற்கு ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு ஒரு கிரந்தம், அதில் தெரிவிக்கிறார், பிராபியத்துக்கு பகவானுக்கு தொண்டு செய்தல் என்பதுதானே நமக்கு இலக்கு. அந்த இலக்கை சரியாக செய்தவர்கள் யாரெல்லாம் என்று பார்த்தால் 4 பேரை சொல்றார். லக்ஷ்மணன், சிந்தையந்தி, ஜட்டாயு, பிள்ளை திருநறையூர் அரையர் என்று 4 வரை சொல்லுகிறார். லக்ஷ்மணன் அனைவரும் அறிந்தது. 14 ஆண்டுகள் கூட சென்று அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்தார். தானே அனைத்தையும் செய்து செய்து பழகியபடியால் மறுபடியும் ராஜ்யத்துக்கு சென்ற பிறகும் அவரால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. காட்டில் இருக்கும்போது யாருமே தொண்டர்கள் கிடையாது ராமனுக்கு, இவர் ஒருத்தர் தான் இருக்க. அப்ப சாமரம் வீசினாலும் இவர் தான் பண்ணணும், மேல காலை அலம்பி விடனாலும் இவர் தான் பண்ணணும், விறகு கட்டு எடுத்துன்னு வரனாலும் இவர் தான் பண்ணணும், எல்லாமே இவருடைய பொறுப்பு. திருப்பி நாட்டுக்கு சென்று ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று இல்லையோ, அப்போது சத்திரஞ்ச சாமரஞ்ச திருத்தவான், ஒரு கையாலே திருவெண் கொற்ற கொடை, பகவானுடைய குடை, ஒரு கையாலே திருவெண் சாமரம், ரெண்டுத்தையும் தானே எழுந்துட்டாராம். என் கொடையை வேற ஒருத்தட்ட கொடுக்கலாமே, தான் ஒரு கையால் கைங்கரியம் பண்ணா போராதானால் இத்தனை நாட்களாக ஒருத்தர் தானே சமைத்து சமைத்து உண்டு பழகிட்டார்னு வச்சுக்கோங்க. அப்ப தனக்கு இவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு பழக்கம் வந்திருக்கும். அப்புறம் போய் பொதுவாக ஒரு பந்தியில் அமர்ந்து அனைவரோடும் சேர்ந்து புஜிக்கும் போது இந்த பக்கம் இருக்கிறவருக்கு ஏதோ வியாதி, எந்த இனிப்புமே வேண்டாங்கிறார். இந்த பக்கம் இருக்கிறவருக்கு இன்னொரு வியாதி, எந்த உப்பு பண்டமும் காரமும் வேண்டாங்கிறார். இவருக்கு எல்லாமே வேண்டிருக்கு. ஸ்வயம் பாக்கத்திலே வயிறு வளர்த்தான் ஒப்பூனுண்ண மாட்டாதா போலேன்னு தெரிவிக்கிறார். தனியாக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறை வளர்த்து விட்டான், நிறைய சாப்பிட்டு பழகிட்டார். இப்ப மற்றவர்களோடு சேர்ந்து சாப்பிடுனா முடியாதே. அதே போல லக்ஷ்மணனுக்கும் தனிமையில் அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்து பழகிவிட்டபடியால் ராஜ்யத்துக்கு வந்த பிறகும் விட்டு கொடுப்பதற்கு மனதில்லை. ஒரு கையால சாமரை, ஒரு கையாலே குடை, இரண்டையும் பிடித்து கொண்டு அடிமை செய்தார். அப்ப லக்ஷ்மணன் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது சிந்தையந்தி. சிந்தையந்தி என்று ஒரு கோபிகை கோகுலத்திலே இருந்தாள். கண்ணன் குழல் ஊதினாரோ இல்லையோ, அவருடைய குழலின் இசையை தான் கேட்டாள். உடனே ஓடிப்போய் கண்ணன் இருக்கும் இடத்தில் அவனை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை. ஓடத் தொடங்கினாள். வாசலில் மாமியார் அமர்ந்திருந்தாள், தாண்டி செல்ல முடியவில்லை. அப்ப கண்ணனை நேரே பார்க்க முடியவில்லையேன்னு வருத்தம். ஆனால் காதில் இனிமையான குழலோசை கேட்கிறதேன்னு ஒரே ஆனந்தம். ஆனந்தப்பட்டபடியால் இவருடைய புண்ணியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. துக்கப்பட்டபடியால் பாபங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அந்த நொடியே முக்தி அடைந்து விட்டாள். அவள் எதுவுமே பண்ணல. கண்ணனை கேட்க முடியலையேன்னு வருத்தம், பாபமெல்லாம் போயிடுத்து. கண்ணன் பாடுறாரேன்னு கேட்ட ஆனந்தம், புண்ணியம் எல்லாம் போயிடுத்து. உடனடியாக ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமிய உபைதி. புண்ணியமும் பாபமும் கழிந்து விட்டால் இந்த உலகில் அதற்கு மேல் இருக்க முடியாது, முக்திகை தான் அடைய வேண்டும். அப்ப சிந்தையந்தி அப்படி அடைந்தாள். அதற்கு மேலே பெரிய உடையார் ஜட்டாயு செய்தாரே. லக்ஷ்மணன் தன் உயிரை விடவில்லை, உயிரை வைத்துக்கொண்டு எல்லா தொண்டுகளையும் செய்தார். சிந்தையந்திக்கு உயிர் தானே பிரிந்து விட்டது. அவள் முயற்சி செல்லவில்லை, உயிர் தானே பிரிந்தது. ஜட்டாயு தான் தெரிந்து சென்று சண்டையிட்டு உயிரை விட்டார். சண்டையிடும் போதே தான் தோற்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு தெரியுமே. அப்ப தெரிந்திருந்தும் சண்டையிட்டு தன் உயிரை கொடுத்து பகவானுக்கு தொண்டு செய்தார். அதற்கு மேலே பிள்ளை திருநறையூர் அரையர் என்று ஒருவர், அவர் ஒரு கோயிலிலே இருந்தார். அப்போது அந்த கோயிலில் தீ பற்றி கொண்டது. பகவானுடைய திருமேனியிலே தீ எரிகிறது. எப்படி காப்பதென்று தெரியவில்லை. நேர போய் அந்த விக்கிரகத்தை அணைத்து கொண்டார். தான் அணைத்து ஒரு துணியால சாக்கு துணியை போத்தணும்னு சொல்லுவாளோ இல்லையோ, நெருப்பு அணைக்கணும்னா தான் சென்று பகவானை அணைத்து கொண்டார். நெருப்பை அணைப்பதற்காக அவளுடைய மனைவியும் வந்து இவரை அணைத்து கொண்டாள். பிள்ளைகளும் வந்து அணைத்து கொண்டார்கள். பகவானை ரட்சித்தார்கள். இவர்கள் அனைவரும் உயிரை இழந்து விட்டார்கள். அப்ப தான் தெரிந்தே தன் உயிரை கொடுத்து பகவான் திருமேனியை காப்பாற்றினார்.
அவர் பிராபியத்தை என்னவென்று காட்டிக் கொடுத்தார். அப்ப நாம் எப்படி தொண்டு செய்யலாம் என்றால், லக்ஷ்மணனைப் போலே உயிரோடு இருந்து எல்லா தொண்டுகளையும் செய்யலாம். அடுத்து பகவானை அடைவது எப்படின்னால், அவனை நினைத்த மாத்திரத்திலே அடைந்தாள் சிந்தையந்தி, உயிர் தானாகவே போயிற்று. ஜட்டாயு தான் யுத்தம் செய்து உயிரை விட்டார். பிள்ளை திருநறையூர் ஐயர் தான் தெரிஞ்சே ஆத்மஹத்தி, தான் செய்தது தற்கொலைக்குத்தான் சமம், ஆனால் பகவானை ரட்சிப்பதற்காக செய்தார். அந்த இடத்தில் அப்படி ஜட்டாயுவை உயர்ந்தவராக எடுத்து கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட ஜட்டாயு செய்த காரியம், அதற்கு நன்றியாலே பகவானுக்கு என்ன செய்கிறோம் என்று புரியாமல் பரத்வம் வெளிப்பட்டு தான் முக்தியே அளித்து விட்டார் யாகதர் யஜ்ஞசீலானாம் என்று. ஆக ஒன்று தன்னை அறியாமல் பரத்வம் மேலிட்டது என்று. மற்றொரு அர்த்தம், அழகான ஒரு குரு பரம்பரையிலே ஆழ்வார்களை பற்றின, ஆச்சாரியர்களை பற்றின ஒரு சரித்திரம். அந்த இடத்தில் இந்த விஷயத்தை நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் எப்படி கூறுவார்னு தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரிய பரம்பரையில் நம்பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர் என்று ஒரு சிஷ்யர். அந்த சமயத்தில் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று ஒருவர் மற்றொரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் அல்ல, அவர் பராசர பட்டர் வேதவியாச பட்டருடைய வம்சத்தில் வந்தவர். அவருக்கு நம்பிள்ளையை பார்த்து சிறிது பொறாமை உண்டு. அதனால் அவரை ஆச்சாரியனாக ஏற்கவில்லை, தான் தனியாக இருந்தார். ஒரு முறை அவர் வடதேசத்துக்கு யாத்திரையெல்லாம் செல்வார். அங்கு சென்று ராஜாக்களை சந்தித்து அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தீர்த்து வைத்து இதெல்லாம் செய்வதற்காக செல்வார். அப்படி ஒரு முறை செல்லும் போது இந்த பின்பழகராம் பெருமாள் ஜீயர் நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் இருக்காரு, அவரையும் அழைத்து கொண்டு போனார். ராஜஸ்தானத்துக்கு சென்றார்கள். அங்கு ஒரு ராஜா ஒரு கேள்வி கேட்டான். பகவான் தான் மனிதன் என்று காட்டிக்கொண்டார் இந்த அவதாரம் முழுவதும். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தான் பரம்பொருள் என்று காட்டிவிட்டாரே, இதற்கு எப்படி நிர்வாகம் செய்வது? அவர் முடிவெடுத்த ஒன்றை அவர் எப்படி மீறி நடப்பார்? அவருக்கே தெரியாமல் பீரிட்டதுன்னு சொல்லலாமா? ஏன் முக்தி அளித்தார்? இது எப்படி பொருந்தும் என்று கேட்டாராம். அவருக்கு பதில் தெரியவில்லை. திடீரென்று அந்த ராஜாவுக்கு வேற ஏதோ வியாபாரம் வந்தது. யாரோ மந்திரிகள் வந்து ஏதோ ஆலோசனை கேட்டார்கள். அவர்களுக்கு இவர் பதில் சொல்வதற்குள்ளாக நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் திரும்பி பின்பழகராம் பெருமாள் ஜீயரிடம், எனக்கு பதில் தெரியவில்லை, உங்கள் ஆச்சாரியன் இங்கு என்ன நிர்வாகம் செய்வார்? இந்த இடத்துக்கு அவர் எப்படி பதில் சொல்வார் என்று கேட்டாராம். அவர் சொன்னார், சத்தியேன லோகான் ஜெயதி என்று பணித்திருக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவரும் புரிஞ்சுட்டார். ராஜா அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பினார். ராஜன்னு சத்தியேன லோகான் ஜெயதி என்கிற பிரமாணத்தாலே இது விருத்தம் அன்று என்று சொல்லிவிட்டார். இது என்ன பிரமாணம்னால், வால்மீகி ராமனை பற்றி தெரிவிக்கிறார். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா குருன் சுஷ்ரூஷயா வீரஹா தனுஷா யுதி சாத்திரவான். வருபவர் யாரோ அவர்களை வெல்வதற்கு 4 ஆயுதங்களை ராமன் வச்சிருக்காராம். முதல் ஆயுதம் சத்தியேன லோகான் ஜெயதி, தான் சத்தியத்திலேயே நிலை நின்று உண்மை பேசி நேர்மையோடு இருக்கிறாரோ இல்லையோ, அப்படி ஒருவர் சத்தியத்தை கடைபிடித்து கொண்டே வந்தால் அவருக்கு ஒரு பெரிய சக்தி வருவான். பதஞ்சலி என்கிற மகரிஷி யோக சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. அவரும் இதை தெரிவிக்கிறார். இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்றோமோ இல்லையோ, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் முதலானவை. அதில் யமம் என்கிற முதல் படியிலே சத்தியம் என்பது அடங்கி உள்ளது. அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகங்கள் என்று 5 சொல்வார்கள். அஹிம்சை, எந்த பூதங்களுக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது. சத்தியம், உண்மையே பேச வேண்டும். அதற்கு மேலே அஸ்தேயம், திருடக்கூடாது. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. அதற்கு மேலே அபரிக்கிரகம், தனக்கு தேவைப்பட்டதுக்கு அதிகமாக எந்த சொத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடாது. இதுதான் யமம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இது ஒன்றொன்றையும் கடைபிடித்தால் அந்த யோகிக்கு ஒரு சக்தி வருமா. ஒருவர் அஹிம்சையை கடைபிடித்து கொண்டே இருந்தால் அவருக்கு அருகில் இருக்கும் உலகிலேயே அஹிம்சை வந்து விடுமா. யாருக்குள்ளே என்றால், பாம்புக்கும் கீரிப்பிள்ளைக்கும் நடுவில் கூட அஹிம்சை வந்துடுமா. தன்னுடைய மனதில் ஒரு வைரமே இல்லாமல், பகையே இல்லாமல் அஹிம்சையை ஒருவன் தினப்படி கடைபிடித்து வந்தால் அவனுடைய பெருமையாலே அவனை சுற்றி இருக்கும் பிராணிகளுக்கு கூட பகையே போய்விடும் என்று பதஞ்சலி தெரிவிக்கிறார். அதே போலத்தான் ஒருவன் சத்தியத்தையே கடைபிடித்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன செய்கிறான்? எது உண்மையோ அதையே பேசுகிறானோ இல்லையோ, இதை பழகிக்கொண்டே வந்தால் அவன் எது பேசுகிறானோ அது உண்மையாயிடுமா.
அவனுக்கு எல்லா லோகங்களையும் ஜெயித்தவனாகிறான். அவன் பார்த்து நீ இந்த லோகத்துக்கு செல்லலாம், இல்லை தான் அந்த லோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது உண்மையாகவே நடந்துவிடும். அப்ப எவன் ஒருவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறானோ அவன் எல்லா உலகங்களையும் ஜெயிக்கிறான், தானும் அதை அடைய முடியும். வேறொருவரை பார்த்து நீர் அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் சொர்க்கத்துக்கே போய்விடுவார். அப்ப சத்தியேன லோகாஞ்சயதி என்று தன்னுடைய சத்தியத்தாலே எல்லா உலகங்களையும் பகவான் ஜெயித்து வைத்திருக்கிறார். தீனான் தானேன ராகவகா, யாரெல்லாம் ஏழைகளாக வழியற்றவர்களாக உள்ளார்களோ அவர்களை தன்னுடைய கொடையாலே பகவான் ஜெயித்திருக்கிறான், தானத்தாலே ஜெயித்திருக்கிறான். குருன் சுஷ்ரூஷயா வீரகா, ஆச்சாரியர்கள் வந்தால், பெரிய படித்தவர்கள் வித்வான்கள் வந்தால் அவருக்கு கைங்கரியம் செய்தே அவர்களை ஜெயித்து விடுவானோ. சுஷ்ரூஷை என்றால் அவர்களுக்கு கைங்கரியம் செய்வது, சேவை செய்வது. குருன் சுஷ்ரூஷயா வீரகா தனுஷா யுதி சாத்திரவான், எதிரிகள் போரெடுத்து வந்தால் தன்னுடைய சார்ங்கம் என்கிற தனுஷாலே ஜெயிக்கிறார். அப்ப 4 வரை ஜெயிப்பதற்கு 4 உபாயங்கள். அதில் சத்தியேன லோகான் ஜெயதி, தன்னுடைய சத்தியவாக்கியன் என்கிற சாமர்த்தியத்தாலே உலகங்களை எல்லாம் ஜெயித்தாரோ இல்லையோ. ஆகையால் அவர் ஜட்டாயுவை மோட்சத்துக்கு அனுப்புவதற்கு அவர் பரம்பொருளாக இருக்குதான் செய்தார் என்று சொல்ல தேவையில்லை. அவர் சத்தியத்தை கடைபிடித்தபடியால் அந்த சக்தி வந்தது, அதனாலேயே மோட்சம் அளித்தாரே தவிர அவர் தன்னுடைய மானுஷத்துவம், மனிதன் காட்டிக்கொண்டு வந்தாரே, அதை உடைத்து விட்டு பரம்பொருளாக நடந்தார்னு சொல்ல தேவையில்லை. ஒரு அர்த்தம் பார்த்தோம், ஜட்டாயு செய்த ஒரு உதவிக்கு நன்றி எப்படி செய்வதென்று தெரியாமல் தன்னையே மீறி பரத்வத்தை காட்டி முக்தி அளித்தார்னு சொல்லுகிறார். அல்லது இன்னொரு பக்கம் அவர் பரத்வத்தை காட்டவே இல்லை, அந்த பிறவியில் அவருடைய ஒரு நிஷ்டை, ஒரு தவம் செய்தாரே சத்தியம்தான் பேசுவது என்று, அந்த பலத்தாலேயே முக்தி அடைந்தார் என்று தெரிவிக்கிறார்கள். இதுதான் குரு பரம்பரையே உள்ளது. இதை கேட்டவுடன் இத்தனை நாட்களாக நம்பிள்ளை இடத்தில் பிரதிபத்தி இல்லாமல் இருந்தாரே, அவர் ராஜஸ்தானத்திலிருந்து நேரே வந்து அந்த நம்பிள்ளையை விழுந்து சேவித்து, உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை, அதை சொன்னதுக்கு அந்த ராஜா நிறைய செல்வங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். நல்ல விஷயம் ஒன்றை கேட்டால் அதற்கு பணங்காசு கொடுத்து நன்னா சம்பாவனை பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அப்படி நான் நடந்து கொள்ள முடியாதே, நீர் சொன்ன அர்த்தத்துக்கு என்னையே சமர்ப்பிக்கிறேன் என்று அவரிடத்தில் சிஷ்யராகவே ஆகிவிட்டார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டார். ஆகையால் சத்தியேன லோகான் ஜெயதி என்று ஜட்டாயு மோட்ச சரித்திரத்திலே ராமன் செய்த காரியத்தை பார்த்தோம். அதற்கு மேலாக அங்கிருந்து புறப்பட்டு சீதையை தேடிச் செல்ல வேண்டும். ராவணன்தான் தூக்கிச் சென்றான் என்று அவர் சொல்லிவிட்டார் ஜட்டாயு. யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன்னு அன்வேஷசே, உனக்கு மருந்தை போல், உன்னுடைய ஒரு வியாதியை தீர்க்கும் மருந்துதான் சீதை, அந்த மருந்தை போல் தேடுகிறாயே, ராவணன் தான் அவளை தூக்கிச் சென்றான் என்று சொன்னார். சரி, ராவணனை எங்கு தேடுவது என்று நடந்து கொண்டு வந்தார்கள். அந்த காட்டிலே கபந்தன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் திடீரென்று ஓடி வந்து 2 பெரிய கைகள், வயிறு பெருசா இருக்குமா, வாய் பெருசா இருக்குமா, கை இருக்குமா, இவ்வளவுதான் அவன்கிட்ட இருந்ததே. அந்த கைகளாலே ராமலக்ஷ்மணர்களை தூக்கி கொண்டான். எங்கேயோ தூக்கி கொண்டு ஓடத் தொடங்கினான். இவர்கள் குத்தி முத்தி பார்த்தார்கள். அவர்களை விழுங்கி விடுவோம் என்று விழுங்கத் தொடங்கினான். தங்களுடைய வாளாலே அவனுடைய கைகளை வெட்டி விட்டார்கள். மறுபடியும் இவர்களை கீழே போட்டு விட்டான். அப்போது அவன் பேசத் தொடங்கினான். நீங்கள் யார்? இவ்வளவு சக்திசாலிகளாக இருக்கிறீர்களே, யார் என்றால், நான் ராமன், இவன் லக்ஷ்மணன் என்று தங்கள் பரிச்சயத்தை கொடுக்க, அப்போது கபந்தன் சொன்னான், நானும் நல்ல வழியில் தான் இருந்தேன், ஒரு ரிஷியினுடைய சாபத்தாலே இந்த வடிவத்தோடு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்க வேண்டும், கொடுத்தால் உங்களுக்கு சீதையை தேடுவதற்கான வழியை நான் கூறுகிறேன் என்று அவர் சொன்னார். ததஸ்தௌ தேசகாலஜ்ஞௌ खड्गाभ्यामेव राघवौ அச்சிந்தந்தாம் சுமே கிருஷ்டௌ வாங் தஸ்யாக அசந்தேசதः. அவனுடைய 2 கைகளையும் வெட்டினார்கள். அவன் வந்து என்னை சித்தை மூட்டி, ஒரு அக்னியை மூட்டி எனக்கு சம்ஸ்காரத்தை செய்து விடுங்கள், அதை செய்தால் நான் இந்த சாபத்திலிருந்து விடுபட்டு விடுவேன், எனக்கு அழகான ஒரு உடல், உன்னால் எப்படி இருந்தேனோ அந்த நிலையை அடைந்து விடுவேன், அப்போது உங்களுக்கு வழி சொல்லுகிறேன் என்று சொன்னார். லக்ஷ்மணனும் சித்தையை மூட்டினார். அவருக்கு சம்ஸ்காரங்களை செய்ய அவர் கூறினார், ஸ்ரூயதாம் ராம பக்ஷ்யாமி சுக்ரீவோ நாம வானரஹா பிராத்ரா நிரஸ்த குருத்தேன வாலினா சக்ரசூனுனா. இந்திரனுடைய பிள்ளைதான் வாலி, அக்னி தேவதையினுடைய பிள்ளையாகத்தான் சுக்ரீவன் பிறந்திருந்தான்.
அந்த வாலியாலே மிகவும் துன்புறுத்தப்பட்டவனாக சுக்ரீவன் என்கிற வானர அரசன் ஒரு மலையிலே பதுங்கி இருக்கிறான். நீ அவனை சென்று பார், அவன் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வான் என்று கபந்தன் என்கிற அசுரன் ராமனுக்கு சொன்னார். ஏன் சுக்ரீவனை பார்க்க வேண்டும் என்றால் 2 பேருக்கும் நல்ல பொருத்தம். ராமனுக்கும் ராஜ்யமும் போச்சு, மனைவியும் போயிட்டா. சுக்ரீவனுக்கும் ராஜ்யமும் போச்சு, மனைவியும் இல்லை. வாலி 2ஐயும் எடுத்துக்கொண்டான் சுக்ரீவனுக்கு. இங்கு கைகேயி ராஜ்யத்தை பறித்தாள், ராவணன் சீதையை பறித்தான். அப்ப 2 பேருக்குமே மனைவியும் இல்லை, ராஜ்யமும் இல்லை. நன்னா ஒத்து போகும். நீ சென்று சுக்ரீவனை பார், அவனோடு தோழமை கொண்டுதான் நீ மேலே சீதையை தேட வேண்டும். அதற்கு முன்னால் ஸ்ரமணி சபரி நாம காகுப்ஸ்த சிரஜீவினி திருஷ்டுவா தேவோபமம் ராம ஸ்வர்கலோகம் கவிஷ்யதி. அதற்கு முன்னால் சுக்ரீவனை பார்க்க செல்வதற்கு முன்னால் ஒரு ஆசிரமத்திலே சபரி என்கிற ஒரு விருத்தை, வயதான மூதாட்டி ஒருவள் இருக்கிறாள். தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கு வெகு காலம் அவள் கைங்கரியம் செய்துள்ளாள். அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் புறப்பட்டு சொர்க்கத்தை மேலுலகங்களை அடைந்து விட்டார்கள். இவளும் புறப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவளிடம் சொல்லி, ராமன் இந்த வழியாக வருவார், அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்துவிட்டு அவருடைய அனுக்கிரகத்தாலே நீ வந்து அடையலாம் என்று அவருடைய ஆச்சாரியர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவள் அங்கு காத்திருக்கிறாள். உன்னை பார்த்துவிட்டு ஸ்வர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரதீட்சை செய்கிறாள். நீ அவளையும் சென்று பார் என்று சொல்ல ராமனும் சென்றான். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. சபரி தெரிவிக்கிறாள், ராமா, உன்னுடைய கண் பார்வையாலே எனக்கு மிச்சமிருந்த பாபங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. ஆகையால் உன்னுடைய அனுகிரகத்தோடு நான் இனிமேல் ஸ்வர்க்கத்துக்கு செல்லுகிறேன். அதற்கு முன்னால் உனக்காக சில காய்கனிகளை எல்லாம் சேர்த்து வைத்துள்ளேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு நிறைய நான் கைங்கரியம் செய்துள்ளேன். ஆனால் உன்னை கண்டதால் தான் அது அனைத்துமே எனக்கு சபலமாக ஆயிற்று என்று சொன்னாள். ராமனுடைய அனுகிரகத்தையும் பெற்றாள். சபரி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாக்ஷன் நெடுநோக்கு என்று தெரிவிப்பார்கள். 3 பகவான் அருள் செய்து அவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கினாராம். ஒன்று இந்த ஸ்ரமணி, சபரி என்பவளுக்கு தன் அனுகிரகத்தாலே பாபங்களை போக்கி அவள் ஸ்வர்க்கம் செய்வதற்கான வழியை வகுத்தார் பகவான். அதே போல விதுரர் வீட்டிலே பகவான் உண்பதற்காக சென்றார். அங்கு பீஷ்மர் இருந்தார், துரோணன் இருந்தார், துரியோதன் இருந்தார், அனைவரும் இருந்தார்கள். ஆனால் தூது சென்ற போது அவர்கள் வீட்டிலெல்லாம் உண்பதற்கு செல்லவில்லை. விதுரனுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய அனுகிரகத்தாலே அவரையும் தூய்மையானவராக ஆக்கினார். அதே போல ரிஷி பத்னிகள், அழகான கதை. கண்ணன் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்த்து கொண்டு போவாரோ இல்லையோ, அப்போது ஒரு சமயத்தில் பசி அதிகமாக எடுத்து விட்டது. ஆனால் கையில் உணவு ஏதும் இல்லை. அப்ப அந்த தொலைவிலே சில ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். சரின்னு அருகில் இருக்கும் இடையர்களை அழைத்து அந்த ரிஷிகள் ஆசிரமத்துக்கு சென்று ஏதாவது உணவிருந்தால் வாங்கி வாருங்கள், உண்ணலாம் என்று கண்ணன் சொன்னார். இவர்களெல்லாம் சென்றார்கள். ரிஷிகளிடம் கேட்டால், நாங்கள் இன்னும் யாகம் செய்ய வேண்டும், யாகம் செய்து அந்த தேவதைக்கு அன்னத்தை கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் உண்ண வேண்டும், அதற்கு பிறகு மீதம் இருந்தால் கொடுக்கிறோம், இப்போது முடியாது, மத்தியானத்துக்கு மேல வாங்கோ அப்படின்னு சொல்லி ரிஷிகள் அனுப்பிவிட்டார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் திரும்பி வர அவர்கள் கண்ணன் சொன்னார், ரிஷிகளை விட்டுடுங்க, அவளுக்கு புரியாது, ரிஷி பத்னிகள் இருப்பா, அவருடைய மனைவிகளிடத்தில் சென்று கேளுங்கள், கண்டிப்பாக கொடுப்பார்கள்னு சொல்ல இந்த பிள்ளைகளும் சென்று கேட்டார்கள். பண்ண சமைத்த சோறு அனைத்தையும் தலையில் தாங்கிக் கொண்டு அந்த ரிஷி பத்னிகள் அனைவரும் வந்தார்கள். எங்கள் பர்த்தா பண்ற யாகமே அந்த விஷ்ணுவுக்குத்தான், அவர் தான் நேர வந்து கேட்கிறாருன்னே இவாளுக்கு புரியல, இவா என்னைக்கு யாகம் பண்ணி எங்க அடைய போறாளோ தெரியவில்லை, ஆகையால் கண்ணனுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இது கொஞ்சம் தாமதமாச்சோ இல்லையோ, அதற்குள் கண்ணனுக்கு பசி பொறுக்காது. வேர்த்து பசித்து வயிறறைந்து வேண்டடிசில் உண்டும் போது ஈதன்னு பார்த்திருக்கும் பத்த விலோசனன். முதல்ல வேர்க்க தொடங்கியது, பசி வந்தபடியால் வேர்த்து பசித்து வயிறு அசைந்து, வயிறு தானா அசையறதான் கடமுடான்னு சத்தம் போடுறதாம். அப்படி யாரானு வராளான்னு இப்படி கையை வச்சு பார்க்கறாரான் கண்ணன். ஈதன்னு பார்த்திருக்கும் பத்த விலோசனன், யாரான் வராளா, அன்னம் வருதான்னு கண்ணை வச்சு பார்த்தாளாம். அந்த ரிஷி பத்னிகள் கண்ணுல பட்டாளோ இல்லையோ, அந்த க்ஷணத்திலேயே அனுகிரகித்தான். அவர்களுக்குள்ளே ஒருத்தி முக்தியே அடைந்து விட்டாள். அப்படி அனுகிரகிக்கக்கூடிய பார்வை கண்ணனுடையது. அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான வங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்,
கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. யாரும் ஆண்டாள் மேல சாபம் எல்லாம் போடல. சாபம் என்றால் பாபங்கள். நாங்கள் இத்தனை நாட்களாக செய்து வைத்த கர்மங்கள் அனைத்தும் நீ செங்கண் சிறுதே விழித்தாய் என்றால் போய்விடும். அப்பேற்பட்ட பார்வையாலே அந்த சபரியை கட்டாட்சித்தான். பூதாஸ்மி, நான் இப்போதுதான் புனிதத்தன்மை அடைந்தேன், பாபங்கள் எல்லாம் நீங்கினவனாக ஆனேன், இனி நான் சொர்க்கத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லி அனுஜ்ஞாதாது ராமேண ஹுத்வா ஆத்மானம் ஹுதாசனே ஜ்வலத் பாவக சங்காஷா ஸ்வர்க்கமேவ ஜகாமஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஒரு நெருப்பை மூட்டினாள், ராமனிடத்தில் விடை பெற்று கொண்டாள், நெருப்பிற்குள்ளே நடந்தாள், இந்த உடலை விட்டு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஸ்வர்க்கத்துக்கு சென்றாள் சபரி என்று தெரிவித்தார். அங்கிருந்து புறப்பட்டு பம்பா என்கிற நதியினுடைய கரை, அங்குதான் ரிஷ்யமூக மலையிலே சுக்ரீவன் உள்ளான் என்று கவந்தன் கூறியிருந்தார். இவர்கள் நடந்து வந்தார்கள். இவர்கள் சுக்ரீவனை பார்ப்பதற்கு முன்னால் சுக்ரீவன் இவர்களை கண்டான். யார் இவர்கள்? பார்த்தால் முனிவருடைய வேஷத்தில் உள்ளார்கள். ஆனால் கையில் வில் வாழ் முதலான ஆயுதங்கள் உள்ளன. ஒருவேளை வாலிதான் நம்மை கொல்வதற்காக யாரையாவது அனுப்பியிருப்பானோ என்று பயந்தான். தௌது திருஷ்டுவா மகாத்மானௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ வராயுதரௌ வீரௌ சுக்ரீவஹா சங்கிதோபவது. அவனுக்கு மனதில் சந்தேகம் வந்தது. எதற்காக யார் இங்கு வருகிறார்கள்னு தெரியாது. வாலியாலே அந்த மலைக்குள்ளே வர முடியாது. முன்னொரு காலத்திலே துந்துபி என்று ஒரு அரக்கன், அந்த அரக்கனோடு வாலிக்கு யுத்தம் நடந்தது. அந்த அரக்கனை எளிதிலே கொன்றுவிட்டான் வாலி. அவனுடைய உடலை எடுத்து சுற்றி தூக்கி எறிந்தானாம். அது வெகு தூரத்தில் சென்று விழுந்தது. ஆனால் பறக்கும் போது அந்த துந்துபினுடைய இரத்த துளிகள் சில மதங்க முனிவருடைய ஆசிரமத்திலே சென்று விழுந்தன. அவருக்கு கோபம். ஆசிரமமே புனிதமற்றதாக ஆக்கிவிட்டான் வாலி. அதனால் என்னுடைய ஆசிரமத்தை சுத்தி வாலி எங்காவது அருகில் வந்தால் அவனுக்கு உயிர் பிரிந்து விடும்னு சாபமிட்டு விட்டார். அந்த இடத்துக்குள்ளதான் இந்த ரிஷ்யமூக பர்வதம் இருக்கு. அதனால் சுக்ரீவன் அங்கு வந்து பதுங்கி இருந்தான். இல்லைன்னா எங்க போனாலும் வாலி துரத்தி வந்து அடிப்பார்னு தெரியும். இந்த இடத்தில் வந்தால் ரிஷியினுடைய சாபத்தாலே உயிர் போகும் என்று தெரிந்து வாலி வராமல் இருந்தான். அதனால் தான் வர முடியாது, யாரையாவது ஏவி அவர்களை கொண்டு சுக்ரீவனை கொல்லலாமே, அதற்காக அனுப்பியிருப்பானோ என்று பயம் தன்னுடைய மந்திரிகளிலே தலைவரான ஹனுமானை அழைத்தான். ஹனுமானிடம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு வர வேண்டும், நாம் யார் என்று வெளிப்படுத்த வேண்டாம், நீர் வேடமிட்டு கொண்டு அவர்களிடம் சென்று யார் என்று கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மேலே ஹனுமானும் சென்றார். பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன முதலிலே தெரிவிக்கிறார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோமேனே ஷடபுத்திதயா கபிஹி. ஷடபுத்தி, குட்டிலமான புத்தி, வஞ்சனை புத்தியோடே தன்னுடைய குரங்கின் வடிவத்தை விட்டு ஒரு பிக்ஷு, பிச்சை எடுப்பவர் போலே ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு ராமன் முன்னாலே சென்றார். அவனை சேவித்தார். நீர் யார், எதற்காக வந்தீர் கேட்கணும் இல்லையோ. தான் யாருன்னு நேர ஒப்பிச்சுட்டார். சுக்ரீவன் இன்னார், வாலி இன்னார், சுக்ரீவனுக்கு நான் தான் மந்திரி, நான் தான் வந்தேன் என்று அனைத்தையும் சொன்னார். இப்பதானே சொல்லக்கூடாதுன்னு ராஜா சொல்லி அனுப்பிச்சார். வந்தவுடனே சொன்னார். ஆனால் அவர் திருமேனியை சேவித்ததற்கு பிறகு மனசுல எந்த ஒரு வஞ்சன எண்ணமும் இருக்க முடியாது. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அவனை ஒருவன் கண்டுவிட்டான் என்றால் மனதில் இருக்கும் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுகின்றன, சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. ஏன், செய்த பாபங்கள் அனைத்தும் கூட நீங்கி விடுகின்றன. பகவானை ஒருவன் கண்டால் பாபங்கள் விலகும். இவருக்கும் தீய எண்ணங்கள் விலகின. தான் யார் என்று முழுவதுமாக சொன்னார். கடைசியிலே அவன் அழகிலே தோற்று ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. ராமா, நீ ஏன் எந்த ஆபரணங்களுமே அடையவில்லை? ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச, நீண்டவைகளாகவும் நன்னா உருண்டு திண் தோள்களாகவும் உன்னுடைய கைகள் உள்ளன. அதற்கு எந்த ஆபரணத்தை போட்டாலும் தகும். அப்போது ஏன் நீ எந்த ஆபரணத்தையும் அடையவில்லை? பாகவகா பரிகோபமாக சர்வ பூஷண பூஷார்காக, அனைத்து பூஷணங்களையும் அடைவதற்கு அணிவதற்கு தகுதி உண்டே. கிமர்த்தம் நவிபூஷிதாக, ஏன் அதையும் அணியவில்லைன்னு கேட்ட. என்ன தாத்பரியம்? சுமாரா கை இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆபரணங்கள்லாம் அணிஞ்சா இன்னும் அழகு நன்னா தெரியுமே, அப்படி அலங்கரிக்கலாமேன்னு அவர் சொல்ல வரவில்லை.
இப்படி தரந்த தோளையா காண்பிப்பாய், நீ மறைத்தால் உன் அழகை குறைக்க வேண்டும். பகவானுக்கு ஆபரணங்கள் சாத்தி சாத்தி என்ன பண்றோம்? ஆபரணங்களாலே பகவானுடைய அழகை குறைக்கிறோம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு திருமேனியை சேவிச்சு பாருங்க. அர்ச்சாவதாரத்துக்கு இத்தனை ஆபரணமும் இருந்ததை விட இப்ப அழகா இருக்கும். அப்படி அவனுடைய சுயமான திருமேனியின் அழகு ஆபரணங்களாலே மறைக்கப்படுகிறது. மேலும் ஆபரணங்களுக்கு ஒரு ஏற்றம் பகவானிடத்தில் இருந்தார், ஆபரணங்களாலே அவருக்கு ஒரு ஏற்றம் என்பதில்லை. அப்ப ஆயதாஸ்து சுவிருத்தாஸ்து பாகவ பரிகோபமாக என்றால் இந்த தோள்களுக்கு ஆபரணங்களை சாத்தி அழகை கூட்டி இருக்கலாமே, ஏன் சாத்தவில்லைன்னு அவர் கேட்கல. இப்படி யார் கண்ணு பட்டாலும் படும்படிக்கு உள்ளதே, ஏதாவது ஆபரணங்களை போட்டு மறைத்திருக்கலாமே என்று பல்லாண்டு பாடுகிறார். அவனிடத்தில் வந்த ஆசையாலே பக்தியாலே ஹனுமானுக்கு ஒரு வரம், பிரம்மாவினிடத்தில் வரம் பெற்றிருந்தார். நீ எப்போது பரம்பொருளை பார்க்கிறாயோ அப்போது தானாக உன்னுடைய எலும்புகள் உருகிறா போலே இருக்கும், உன்னுடைய மனது அவரிடத்தில் ஆழங்கால் பட்டுவிடும், அவரிடத்தில் மிகுந்த பக்தி தானாக வரும். அவர் இன்னார்னே உனக்கு தெரியாது, ஆனால் நீ எப்போது பிரம்மத்தை காண்கிறாயோ உனக்கு ஏற்படும். இப்போது யோசிக்கிறார். ராமனை பார்த்த உடனே இவருக்கு அதெல்லாம் தோன்றுகிறது. மங்களாசாசனம் பாடினார். ஏன் மறைக்கவில்லை? இந்த அழகை மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஹனுமான் பாடினார். தான் யார் என்கிற பரிச்சயத்தை கொடுத்தார். நான் இவ்வளவு பேசுகிறேனே, நீங்கள் எதுவுமே பேசவில்லையே, ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்க ராமன் தான் பேசவில்லை. லக்ஷ்மணனை அழைத்து அவரிடம் கூறினார். தம் அபியபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கமிம் வாக்கியம் மதுரைர் வாக்கீஹி ஸ்நேகயுக்தம் அறிந்தம. லக்ஷ்மணனை அழைத்து, லக்ஷ்மணா நீ ஹனுமானுக்கு பதிலுரைப்பாய் என்று ராமன் சொன்னார். ஏன் இவரே சொல்லியிருக்கலாமே, எல்லார்ட்டையும் தானே தானே பேசுவார். சூர்பனகை வந்தபோது மட்டும் தானே தன்னுடைய விற்த்தாந்தம் அனைத்தையும் சொன்னார். இப்ப ஹனுமானிடம் ஏன் சொல்லவில்லை என்றால், ஹனுமான் ராஜா அல்ல, மந்திரி. ராமன் ராஜா, தனக்கு மந்திரி யாரு? அனைத்துமே லக்ஷ்மணன் தான். இந்த 14 ஆண்டுகளுக்கு வேற யாருமே இல்லை. தம்பியோ தகப்பனாரோ மனைவியோ அனைத்துமே லக்ஷ்மணன் தான். அப்ப லக்ஷ்மணனையே விட்டு அவரிடம் பேச சொன்னார். ஆனால் கொஞ்சம் பத்திரப்படுத்தினர். லக்ஷ்மணா நீ இஷ்டத்துக்கு பேசிவிடாதே, அவருடைய பேச்சை இத்தனை நாழி கேட்டால் மிகுந்த சாமர்த்தியத்தோடு பேசுகிறார், இக்ஷ்வாகுக்களும் நல்லா பேசுவான்னு ஒரு பேர் இருக்கு, நீ அசட்டுத்தனமா பேசி நம்ம வம்சத்தினுடைய பெயரை கெடுத்து விடாதே. அவர் எப்படி பேசினார்? வாக்கியம் மதுரைர் வாக்கியி ஸ்நேகயுக்தம் அறிந்தம. எப்படி பேச வேண்டும், சொற்றொடரை அமைக்க வேண்டும்னு நன்னா தெரிஞ்சிருக்கு. மதுரைர் வாக்கியி மிகவும் இனிமையான சொற்களாக உள்ளது. அப்படி ராமனே புகழ்ந்தார் வால்மீகி இந்த ஹனுமானுடைய வாக் சாதுரியத்தை. முதலிலே வால்மீகி சில கேள்விகள் கேட்டார் நாரதரிடத்தில். இந்தந்த குணங்களை உடையவர் யார் என்று கேட்டார். அதற்கு நாரதர் எல்லா குணங்களையும் உடையவர் ராமன் தான் என்று சொல்லும் போது, வாக்மி புத்திமான் நீதிமான், வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கணா. அப்ப வாக்மி நல்ல பேச்சு சாமர்த்தியம் உடையவர் ராமன் தான் உலகிலேயேன்னு வால்மீகி நாரதர் சொன்னார். இந்த இடத்துல அப்பேற்பட்ட ராமனே ஹனுமானை கொண்டாடுகிறார். நான்ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். யஜுர்வேதத்தை முழுவதுமாக மனதில் தரிக்காத ஒருவனாலே இப்படி பேச முடியாது. சாமவேதத்தை முழுவதுமாக கற்காதவனாலே இப்படி பேச முடியாது. ரிக்வேதத்தை முழுவதும் அத்தீனம் செய்யாதவனால் இப்படி பேச முடியாது என்று சொல்லுகிறார். ஏன் நேர சாமவேதம் கற்றிருக்கிறார், யஜுர்வேதம் கற்றிருக்கிறார்னு சொல்லலாம். என்னால் ஒரு நேர்முகமாக சொல்வதை விட 2 நைய சேர்த்தா இது அல்ல என்பதில்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் திருடமா இருக்குமோ இல்லையோ. அர்ஜுனன் வில்லாளி அல்ல என்பதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இது. அர்ஜுனன் வில்லாளி அப்படின்னு சொல்றதை விட அர்ஜுனை தவிர வில்லாளி இல்லைன்னு சொன்னா இன்னும் பெருமை இருக்குமோ இல்லையோ, இன்னும் திருடமாக நிற்கும். அதை போலத்தான் இவர் கற்காதவர் இப்படி பேச முடியாது, யஜுர்வேதம் கற்காதவர் இப்படி பேச முடியாது என்று சொன்னார். நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். இவ்வளவு நாள் ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பார் லக்ஷ்மணா. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து உச்சரிப்பு தவறவில்லை. எந்தெந்த இடத்துல எழுவாய் பயனிலை செய்யப்படுபவர்கள் வேணுமோ சரியா எல்லாம் வந்திருக்கு. அநேகமாக இவர் பலமுறை பலரிடத்தில் வியாக்கரணம் கற்றிருக்க வேண்டும், இலக்கணத்தை நன்றாக பயின்றிருக்கிறார். அனேன பகுதா ஸ்ருதம் பலமுறை கேட்டிருக்க வேண்டும்னு ராமன் சொன்னார். ஹனுமானுக்கு நவ வியாக்கரண பண்டிதன் என்று பெயர் உண்டு. நாம ஒரு வியாக்கரணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சம்ஸ்கிருதத்துக்கு இலக்கணம் பாணினி என்கிற ரிஷியாலே தொகுத்து வைக்கப்பட்டுள்ளது. அஷ்டாத்தியாயின்னு சொல்றோம். இது ஒரு வியாக்கரணம். பாணினி இயற்றி வைத்த வியாக்கரணம் 1.
இதை போல சம்ஸ்கிருத பாஷைக்கே 9 வியாக்கரணங்கள் உண்டு. சந்திரன் இயற்றின வியாக்கரணம், பாணினி இயற்றின வியாக்கரணம், இப்படி 9 உண்டு. அந்த 9ஐயுமே ஹனுமான் சூரிய பகவானிடத்தில் கற்றார். சூரியனிடம் சென்றார். எனக்கு வியாக்கரணம் சொல்லித்தரணும்னு சொன்னார். எனக்கு பொழுது கிடையாது, காலை உதித்தேன் என்றால் மாலை வரை நகர்ந்து கொண்டே இருக்கிறேன், எப்படி அமர்ந்து பாடம் சொல்வது, என்னால் முடியாதுன்னார். கவலை வேண்டாம், நீர் சென்று கொண்டிருக்கும் போதே பின்னாடியே வந்து நான் கற்றுக்கிறேன், நீர் சென்று கொண்டே உபதேசம் செய்யலாம், நான் அருகிலேயே வந்து கற்கிறேன் என்று சொன்னார். சரி என்று 9 வியாக்கரணங்களையும் சூரிய பகவானிடத்தில் கற்றார். ஆகையால் நவவியாக்கரண பண்டிதன் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் என்று ராமன் கொண்டாடினர். உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதய ஹர்ஷிணீம் கஸ்ய நாராத்தியதே சித்தம் உத்ருதாசேர் அரேரபி. அவர் பேசுவதை பார்த்தால் உலகுக்கே மங்களத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளாக உள்ளன, மிக இனிமையாக உள்ளன. ஒருவன் எதிரியாக இருந்து கத்தியை எடுத்து அவரை குத்த வந்தால் கூட இவர் பேச்சை கேட்டால் உத்ருதாசேர் அரேரபி ஆராத்தியதே சித்தம், அவனுடைய மனது கூட இழகிவிடும். இவர் பேசிட்டே இருக்கணும், நாம கேட்டுட்டே இருக்கணும்னு கத்தியை கீழ் வச்சிருவாராம். சுகாச்சாரியர் பாகவத புராணத்தை சொன்னாரோ இல்லையோ, அப்ப பரீட்சித்து சொன்னான், பிபந்தம் துவம் முகாம்போஜச்சுதம் ஹரிகிருதாமிருதம், உம்ம வாயிலிருந்து அமுதம், ஹரிகதை என்கிற பாகவதம்ங்கிற அமுதம் வருதோ இல்லையோ, அதை உண்கிறபடியால் எனக்கு பசியே தெரியவில்லை, தாகமே தெரியவில்லைன்னு சொன்னான். அதை போலே ஹனுமான் பேசுவதை கேட்டால் விரோதியாகவே இருந்தால் கூட மனசில் இருக்கும் பகைமை விலகிவிடுமாம். அப்படி மிகவும் உயர்ந்தவராக பேசுகிறார். நீ பத்திரமாக பேசு என்று லக்ஷ்மணனிடத்தில் சொன்னார். லக்ஷ்மணன் தங்களுடைய பரிச்சயத்தை கொடுத்தான். இக்ஷ்வாகு குலத்திலே தசரதன் என்கிற மன்னவர் இருந்தார். அவருக்கு 4 குமாரர்கள். மூத்தவன் ராமன், அவர்தான் இவர். நான் இளையவன் லக்ஷ்மணன். ராமஸ்ய அனுஜோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா அகமஸ்ய அவரோ பிராதா. நான் இவருடைய தம்பி, அவர் குணங்களுக்கு தோற்று அடிமையாகவே ஆகிவிட்டேன் என்று லக்ஷ்மணன் தெரிவித்தான். இது என்ன 2 பரிச்சயம் கொடுக்கிறார். ஒன்று குணங்களுக்கு தோற்ற தாசன்னு சொல்லணும், அல்லது நான் இவருக்கு இளையவன் தம்பின்னு சொல்லணும். இதுக்கு 2ஐயும் சொல்றார்னால் லக்ஷ்மணனுக்கு 2 எண்ணம் கிடையாதாம். அகம் அஸ்ய அவரோ பிராதா என்றால் அவர் என்னை தம்பி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், குணைஹி தாஸ்யம் உபாகதா, அவர் குணங்களுக்கு தோற்ற அடிமையாகத்தான் நான் கருதுகிறேன். அவருடைய பெரிய உள்ளம் அவர் தம்பி தம்பி என்று ஊரில் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நான் தாசன் என்று சொல்லிவிட்டு, இப்போது ஏன் வந்தீர்கள், எதற்கு சுக்ரீவனை காண வந்தீர்கள் என்றால், லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, எங்களுடைய ஒரு மோசமான காலம். லோகநாதா புராபூத்வா, இந்த ராமன் தான் உலகுக்கெல்லாம் தலைவனாக இருந்தார். இப்போது உங்கள் சுக்ரீவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டு வந்துள்ளார். சுக்ரீவம் நாதமிச்சதி, முன்னால் லோகநாதன், இப்போது சுக்ரீவன் எனக்கு நாதனாக இருப்பாரா என்று ஆசைப்பட்டு வந்துள்ளார் என்று சொல்ல, சரி என்று ஹனுமானம் அழைத்து சென்றால் சுக்ரீவனும் ராமனும் பேசிக்கொண்டார்கள். இருவரும் நண்பர்களாகலாம் என்று முடிவு செய்து விறகு கட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நெருப்பை மூட்டி அக்னி சாட்சிகமாக இருவரும் தங்கள் நட்பை கூறிக்கொண்டார்கள். அங்கு தெரிவிக்கிறார், ததா சுப்ரீத மனசௌ தாவுபௌ ஹரி ராகவௌ அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு. சுக்ரீவனும் ராமனும் எதிர்த்தா போலே அமர்ந்து கொண்டார்கள். இருவரும் கையை கோர்த்து நாம் நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ராமன் சுக்ரீவனையே பார்த்துட்டு இருக்காராம், சுக்ரீவன் ராமனையே பார்த்துட்டு இருக்காராம். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு, எவ்வளவு நேரம் பார்த்தாலும் திருப்தியே ஏற்படவில்லையா. சுக்ரீவனுக்கு ராமனை பார்த்து திருப்தி ஏற்படலைன்னு சொன்னாலான தேவலை, ராமனுக்கும் சுக்ரீவனை பார்த்து திருப்தியே ஏற்படவில்லை. இப்ப வந்த ஒரு நண்பர், ஆனால் அவரிடத்தில் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார், தம்பியாகவே ஏற்றுக்கொண்டார். அப்படி இருவருமாக இருக்க இங்கு ஒரு சந்தேகம். பகவான் யாராவது ஒருவரை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார் என்றால் அதற்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும். பிராட்டியின் அனுகிரகம் இல்லாமல் யாரையும் தான் ஏற்றுக்கொள்வதில்லை. கீழே பார்த்தோமே, குஹனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார். அதை ஆழ்வார் சொல்லும் போது, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கென்றுன்னு தெரிவிக்கிறார். முதலிலே சீதை உனக்கு தோழின்னு குஹனிடத்தில் சொன்னார். அடுத்தது என் தம்பி லக்ஷ்மணன் உமக்கும் தம்பின்னு சொன்னார்.
அதற்கு பிறகுதான் நீ எனக்கு உற்ற தோழன்னு ஏற்றுக்கொண்டார். அப்ப முதலில் சீதையே நீ அனுகிரகிப்பாய்னு சொன்னார். அடுத்து பாகவதனான லக்ஷ்மணனோடு ஒரு சேர்க்கையை குகனுக்கு ஏற்படுத்தி வைத்தார். இப்ப பாகவத சம்பந்தம் உள்ளது, பிராட்டி புருஷகாரமாக இருக்கிறாள் என்றால் அப்போதுதான் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அதே போலத்தான் விபீஷணிடத்திலும் மேலே நடக்கும்போது பார்க்கலாம். அதே போல லங்கையிலிருந்து புறப்படுகிறார்களோ இல்லையோ, யுத்தமெல்லாம் முடிந்து விட்டது. லங்கையிலிருந்து புஷ்பக விமானத்தில் செல்கிறார்கள். அப்போது ராமன் ஒரு இடமா காட்டுகிறார். இங்குதான் ராவணனோடு போரிட்டேன், இங்குதான் கும்பகர்ணனை கொன்றோம், இங்குதான் மூலபலத்தை அழித்தேன் என்று ஒவ்வொரு இடமாக காட்டினார். கடைசியாக புறப்பட வேண்டும். ராமன் சொன்னார், லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேகி, சீதையை இதுதான் லங்கை, இதை பார்ன்னு சொன்னார். நீ தான் 7 நாள் முன்னாடி வந்த, நான் 10 மாசமா இங்கத்தான் இருக்கேன், நான் ஏன் பார்க்க வேண்டும்? லங்கை எனக்கு புதுசா, இத்தனை நாளாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் இதுவரை ராவணனுடைய லங்கை என்று நினைத்து பார்த்திருப்பாய் கோபத்தோடு. இனி இது நம் பிள்ளையான விபீஷணனுடைய லங்கை. அனைத்து செல்வங்களும் ஏற்பட வேண்டும் என்றால் நீ முதலில் கட்டாட்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்கேருந்து செல்வம் வருது? விபீஷணனுக்கு செல்வம் அனைத்தும் சேர வேண்டும். அதற்காக லங்காமீக்ஷஸ்வ வைதேகின்னு ராமன் சொன்னார். அதே போல சுக்ரீவனுக்கு சீதையை தெரியவே தெரியாதே, சீதை சுக்ரீவனுக்கு அனுகிரகமே செய்யவில்லையே, ராமன் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் சீதை தான் கடத்தி செல்லப்படும் போதும் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் செய்துதான் சென்றார். ராவணன் அழைத்து சென்றால் ஜட்டாயு இறந்து விட்டார், அங்கிருந்து தாண்டினாள். அப்போ செல்லும் போது கீழே ஒரு மலையிலே 4 குரங்குகள் அமர்ந்திருப்பதை கண்டாள். தன்னுடைய சில ஆபரணங்கள் இருக்குமோ இல்லையோ, தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்தாள். சில ஆபரணங்களை அதில் போட்டு மூட்டையாக கட்டி இவர்கள் இருந்த மலை முகடிலே போட்டு விட்டு சீதை மேலே சென்று விட்டாள். வேற எதுவுமே இல்லை. இவர்களும் சீதையை கண்டார்கள். யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ஸ்திரீயை அழைத்து செல்கிறார்கள். அவள் கதறிக்கொண்டே செல்கிறாள்னு தெரிகிறது. அவள் ஏதோ மூட்டையை கீழே போட்டாள்னு பார்த்தார்கள். சென்று மூட்டை எடுத்து பார்த்தால் ஆபரணங்கள் இருந்தன. என்ன செய்வது ஒன்றும் தெரியாது, யார் என்னன்னே தெரியாது. மூட்டையை பத்திரமாக உள்ளே வைத்து விட்டார்கள். இப்ப ராமன் சொன்ன கதையை கேட்டவுடன், ஓ, அன்று ராவணன் தான் சீதையை தூக்கி சென்றான், அதைத்தான் நாங்கள் கண்டோம். அப்போது சீதை ஒரு மூட்டையை தூக்கி கீழே போட்டாள். அதை உனக்கு காட்டுகிறேன், பார்க்கிறாயா? அது சீதையினுடைய ஆபரணங்கள் தான் என்று பார்க்கலாமானால் அதை எடுத்து கொண்டு வந்தார்கள். ராமனிடத்தில் காட்டினால் அவருக்கு கண்ணெல்லாம் கண்ணீர், எதுவுமே கண்ணுக்கே தெரியல, என்னால் பார்க்க முடியவில்லை. லக்ஷ்மணனிடத்தில் காட்டுன்னு சொல்லிவிட்டாள். சுக்ரீவன் வந்தான். இதோ இது நெத்தி சுட்டி, இது தோடு, இது ஹாரம், இது ஒட்டியானம், ஒன்னொன்னா காட்டிகிட்டே வரான். தெரியாது 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 தெரியாதுன்னு கடைசியா காலில் அணியக்கூடிய நூபுரம் அப்படின்னு ஒரு சிலம்புன்னு சொல்றோமே, அந்த சிலம்பை காட்டினாராம். இது சீதையினுடையதான். நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாது. தினமும் சீதையினுடைய திருவடிகளில் விழுந்து அவளை சேவிப்பேன். அப்போது நான் எழுந்திருக்கும் போது அவருடைய திருவடிகளை மட்டும்தான் பார்த்துள்ளேனே தவிர அதற்கு மேல் அவள் எப்படி இருப்பாள், என்ன ஆபரணங்கள் எழுந்திருப்பாள் எனக்கு தெரியாது. அப்ப அவள் சுட்டியோ தோடோ ஒட்டியானமோ எனக்கு தெரியாது. இந்த நூபுரம் சீதையினுடையதுதான். நித்தியம் பாதாபிவந்தனார், தினமும் சேவிக்கும் போது நான் பார்த்தது இது. ஆக சீதையினுடையதுதான் என்று லக்ஷ்மணன் உறுதிப்படுத்தினான். அப்ப சீதை தான் ஆகாச மார்க்கத்தில் செல்லும் போது தன்னுடைய ஆபரணங்கள் மூலமாக சுக்ரீவனை விஷயீகரித்தாள். சீதனுடைய அனுகிரகம் வந்ததா? பின்னால் ராமன் வந்து சுக்ரீவனை தான் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். ஆக எந்த இடத்திலும் ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி வேண்டுகையாலே இதில் ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்று பிள்ளை லோகாச்சாரியார் தெரிவிக்கிறார். ஓம் ஓம்னு சொல்ற மூல்யம் அ உ ம என்று 3 எழுத்துக்கள். அ என்றால் பரமாத்மா, உ என்றால் பிராட்டியார், ம என்றால் ஜீவாத்மா. இது ஒரு நிர்வாகம். அல்லது ஊ என்றால் பிராட்டி அல்ல, ஊ என்றால் பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா தொண்டன் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறதுன்னு சொல்வார்கள். அப்ப இந்த இடத்தில் பிராட்டியை சொல்லுவதற்கு எந்த ஒரு எழுத்துமே இல்லை. அ என்பது பரமாத்மாவை குறிக்கும். ஏனென்றால் அ என்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் மூலம். பகவான் உலகில் இருக்கும் பொருட்களுக்கெல்லாம் காரணம். அப்ப அ என்கிற எழுத்து பகவானை குறிக்கும், ம என்கிற எழுத்து ஜீவாத்மாவை குறிக்கும். பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லல, பகவானுக்கே ஜீவாத்மா அடிமைன்னு சொல்றது. அந்த ஊ என்கிற எழுத்துக்கு அதுதான் பொருள். அப்ப கேள்வி, இந்த இடத்தில் பிராட்டி சொல்லப்படவில்லையே, அப்ப பிராட்டிக்கு நான் அடிமையா இல்லையா என்றால் அ என்கிற ஒரு எழுத்து எப்படி பகவானை சொல்லுகிறதோ அதே போல அவர் வெறும காரணம், உலகுக்கெல்லாம் காரணம் என்பதால் மட்டும் சொல்லவில்லை.
அவர் ரட்சிக்கிறார். என்கிற எழுத்துக்கு ரக்ஷகன், உலகத்தை காக்குமவர் என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப என்கிற எழுத்து ரக்ஷகனான பகவானை சொல்லுகிறது, உலக அனைத்தையும் காக்கக்கூடிய இறைவனை சொல்லுகிறது. காக்கும் போது பிராட்டியினுடைய உதவி இல்லாமல் பகவான் யாரையுமே ரட்சிப்பது கிடையாது. லக்ஷ்மியா சக கிருஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே என்று தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மியோடு சேர்ந்த பகவான் தான் யாரையுமே ரட்சிக்கிறார். அப்ப அவர் ரக்ஷகன் என்று சொல்றதோ இல்லையா என்கிற எழுத்து. அவர் எப்ப ரட்சிப்பார்? பிராட்டி இருந்தால்தான் ரட்சிப்பார். அப்பா என்கிற எழுத்து பிராட்டியோடு கூடின பகவானைத்தான் சொல்லுமே தவிர தனியான பகவானை சொல்லாது என்று தெரிவிக்கிறார்கள். அதே போல இப்ப சுக்ரீவனை கை கொள்ள வேண்டும் என்றாலும் சீதையினுடைய அனுகிரகம் வேண்டும். மேலே விபீஷணனை கை கொள்ள வேண்டும் என்றாலும் சீதையினுடைய அனுகிரகம் வேண்டும். அப்படி இருக்க இதற்கு மேலே வாலியினுடைய கதையை சுக்ரீவன் சொன்னான். தனக்கும் வாலிக்கும் ஏன் போர் வந்தது? முன்னாடி துந்துபி என்று ஒரு அரக்கனை கொன்றானோ இல்லையோ, அந்த அரக்கனுடைய பிள்ளை மாயாவி என்று அவனுக்கு பெயர். அவன் ஒரு முறை வந்து வாலியை யுத்தத்துக்கு அழைத்தான். வாலியும் பின்னால் யுத்தத்துக்கு செல்ல ஒரு பெரிய மலையினுடைய குகை, அந்த குகைக்குள்ளே சென்று விட்டான் அந்த அரக்கன். வாலியும் சுக்ரீவனை வாசலில் நிறுத்திவிட்டு நான் உள்ளே சென்று அவனை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றால் 1 வருஷ காலம் ஆயிற்று. சுக்ரீவன் குகையின் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தான். வாலி வரவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் உள்ளிருந்து ஒரே அழுகை சத்தம், கத்தலா கேட்டது. இரத்தமாக ஓடி வருகிறது. வாலியை ராட்சசர்கள் சேர்ந்து கொன்று விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த குகையினுடைய வாயிலை ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்துவிட்டு ராஜ்யத்துக்கு வந்தான். வாலி இறந்து விட்டான் என்று நினைத்தார்கள். சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டி விட்டார்கள். அப்போது ஒரு நாள் வாலி மறுபடியும் வந்தான். அங்கு இருந்தது வாலி அல்ல, மாயாவி என்கிற அரக்கனை வாலி கொன்று விட்டான். வாசலுக்கு வந்து பெரிய கல்லிருப்பதை பார்த்து சுக்ரீவன் நம்மிடத்தில் தவறாக நடந்து கொண்டான், நாம் இல்லாத போது ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயற்சித்தான் என்று நினைத்து கல்லை தூக்கி எறிந்துவிட்டு ராஜ்யத்துக்கு வந்தான். சுக்ரீவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். தவறாக செய்துவிட்டேன், நீர் இறந்து விட்டீர் என்று நினைத்தேன், எனக்கு எப்படி தெரியும்? 1 வருட காலம் ஆயிற்று, உம்ம சத்தமா அரக்கனுடைய சத்தமான்னு எனக்கு தெரியாது, ஆகையால் மன்னிக்க வேண்டும், இதோ ராஜ்யம் உமதுதான், நான் முன்போலே உமக்கு சேவகனாகவே இருக்கிறேன் என்று கெஞ்சிய போதும் அவர் கேட்கவில்லை. சுக்ரீவனை அடைத்து ராஜ்யத்தை விட்டே விரட்டி விட்டார். அவருடைய மனைவி ருமா என்று பெயர், அவளையும் வலுக்கட்டாயமாக தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டார் வாலி. ஆகையால் இந்த கதையெல்லாம் நடந்தது என்று சுக்ரீவன் சொல்ல, சரி கண்டிப்பாக வாலியை கொல்வதற்கு நான் உனக்கு உதவுகிறேன்னு சொன்னார். சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வரல. அதனாலே 2 பரீட்சைகள் வைத்தார். ஒன்று 7 சால மரங்கள், சால விருட்சங்கள், ஒவ்வொரு அம்பாலே வாலி இதில் ஒவ்வொரு மரத்தையே வீழ்த்தி விடுவான். ராமா உன்னால் முடியுமான்னு கேட்டார். ராமன் ஒரே அம்பாலே 7 மரங்களையும் வீழ்த்தினார். துந்துபியினுடைய உடல் இருக்கே, அதை வாலியாலே வெகு தூரத்துக்கு தூக்கி எறிய முடியும், உன்னால் முடியுமான்னு கேட்டார். காலாலே ராமன் எத்தினார், அது எங்கேயோ பறந்து போய் விழுந்தது. சரி நம்பிக்கை வர ராமன் சுக்ரீவனிடத்தில் சொன்னார், நேரே செல், வாலியினுடைய கிஷ்கிந்தைக்கு வாசலில் நின்று கொண்டு அவனை யுத்தத்துக்கு அழைப்பாய், கண்டிப்பாக யுத்தம் செய்ய வருவான், அப்போது நான் வாலியை முடித்து விடுகிறேன் என்று ராமன் சொன்னார். சுக்ரீவனும் சென்றான். வாசலில் நின்று பெரிய கர்ஜனை. என்ன வாலி, உள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய், வந்து என்னோடு சண்டையிடுன்னு சொன்னான். பயந்து ஒளிஞ்சிருந்தது இவன் தான். இப்ப வந்த புது ஒரு தெம்பாலே வாலியையே சென்று போருக்கு அழைத்தான். என்ன தெம்பு? ராமனை கூட சேர்த்து கொண்ட தெம்பு. தொண்டடிப்படி ஆழ்வார் தன்னுடைய திருமாலையின் ஒரு பிரபந்தம், அதில் தொடக்கத்தில் தெரிவிக்கிறார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டு விழுந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. பகவானுடைய நாமங்களை ஆழ்வார் கற்றுக்கொண்டார். அதனால் ஒரு பலம் வந்ததோ இல்லையோ. இதுவரை யமதர்மராஜனை பார்த்தால் நடுங்கிக் கொண்டிருந்தார். இப்போது யமதர்மராஜனும் அவர் தொண்டர்களும் வரட்டும், நேரே நிறுத்தி வைத்து அவர்கள் தலைமேலே நான் கால் வைத்து நடப்பேன் என்று தெரிவிக்கிறார். நாவலிட்டு உழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. ஏன்? மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னுடைய நாமத்தை கற்றுக்கொண்டேன், பலம் வந்ததோ இல்லையோ. யமன் தலையிலேயே நடப்பேன்னர்.
நாமத்தை அறிந்தபடியால் தொன்றடிப்புடியாழ்வாருக்கு தைரியம். அந்த நாமத்தால் சொல்லப்படும் ராமனை தான் துணையாக கொண்டபடியால் சுக்ரீவனுக்கு தைரியம். வாலியை அழைத்தான். வாலியும் வெளியே வந்தார். யுத்தம் மூண்டது. யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது சரியான தருணத்தை பார்த்து ராமன் அம்பை எய்தார். வாலியுடைய மார்பை தொலைத்தது. வாலி கீழே விழுந்தான். வந்தவுடன் முதலிலே தான் பார்த்தான், யார் தன்னை அடித்தார்கள். சுக்ரீவனோடு நான் யுத்தம் கொண்டிருக்கும் போது யார் என்னை அடித்தார்கள் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். பாணத்தை எடுத்து பார்த்தான். இன்னும் அடித்தவர் நேரில் வரல, ஆனால் உள்ள அம்பு குத்தி இருக்கே. அந்த அம்பை எடுத்து பார்த்தான். அதை கம்பர் தெரிவிக்கிறார். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமன் என்னும் செம்மசேர் திருநாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அந்த அம்பை எடுத்து பார்த்தாராம். ராமன் அப்படின்னு அது எழுதியிருந்தான். மும்மை ஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இந்த உலக மேல் லோகங்கள் கீழ் லோகங்கள் நடுவில் இருக்கும் நாம் இருக்கும் லோகம் என்று மூன்றாக சொல்லப்படுகின்றன இல்லையோ. மும்மஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். ஏன் சுவாமி நாராயண நாமத்தை தானே மூல மந்திரம்னு சொல்லுவா, அட்டாட்சரத்தை சொல்லுவாள். என்னால் கம்பரை பொறுத்த வரைக்கும் பரம்பொருளே ராமன் தான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று ராமன் தான் ஜகத்தை படைத்து காத்து அழிக்கிறார்னு சொன்ன கம்பருக்கு நாராயண நாமம் முக்கியம் அல்ல, ராமநாமம் தான் முக்கியம். அப்ப ராமநாமம் தான் மூல மந்திரம். மூல மந்திரம் யாரை சொல்றது? உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய நாராயணனை சொல்லுகிறது. கம்பருக்கு நாராயணன் அல்ல, ராமன் தான் உலகத்தையே படைக்கிறார். அப்ப அவரை சொல்லக்கூடிய ராமராமன் தானே மூல மந்திரம். மும்மசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும், ராமனையே கேட்டாலும் அந்த நாமம் பெற்றுக் கொடுக்கும். மேலே தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ அது அனைத்துக்கும் மருந்தாக பகவானுடைய நாமங்கள் தான் இருக்கின்றன. பேஷஜம் பிஷக்கு என்று தெரிவிக்கிறார்கள். ராமனை பகவானை பற்றி சொல்லும்போது அவரேதான் வைத்தியராகவும் இருக்கிறார், அவரேதான் மருந்தாகவும் இருக்கிறார். மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். இப்போ பகவான் எப்படி நம் வருத்தங்களை போக்கி ஆசைப்பட்டதை கொடுப்பாரோ அவருடைய நாமங்களும் நம்முடைய அனைத்து வருத்தங்களையும் போக்கும். திரௌபதி பகவானை அழைத்தாள். கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று. கண்ணன் அருகில் இருக்கவில்லை. அப்ப புடவை சுரந்தது யாருன்னால் கோவிந்தங்கிற திருநாமமே புடவையை கொடுத்து விட்டதா. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவம் இரேன்னு தெரிவிக்கிறார். கண்ணன் அருகில் இருந்தால் தானே உதவ முடியும். துவாரகையில் இருக்கும் கண்ணன் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு உதவ முடியாது. ஆகையால் கோவிந்த நாமமேதான் அவளுக்கு உதவியது. அப்பேற்பட்ட நாமந்தான் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ஈராமன் என்னும் செம்மசேர் நாமம் தன்னை. என்ன செம்மை என்றால் ராம சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்கிறோமோ இல்லையோ. 1000 நாமங்களும் ஒரு தட்டுனால் இந்த ஒரே ஒரு ராமங்கிற நாமம் மற்றொரு தட்டு. அப்படி அனைத்துக்கும் சமமாக உயர்ந்த ராம என்கிற 2 அக்ஷரங்களை அதில் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த நாமத்தை கண்டான். அப்ப ராமன் தான் என் பேரிலே பாணத்தை எய்தினார் என்று பார்த்து நிமிர்ந்து பார்த்தான். ராமன் அவன் முன்னாலே நின்றார். ராமன், லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன் அனைவரும் நின்றார்கள். அவரை பார்த்து வரிசையாக தான் கேள்விகளை கேட்கத் தொடங்கினான் வாலி. நீ செய்து தவறா? நீ செய்தது சரிதானா? இந்த குலத்தில் பிறந்து நீ இப்படி செய்யலாமா? துவம் நராதிபதே புத்திரஹா பிரதிதா பிரிய தரிசனஹா பராங்முக வதம் கிருத்வா கஸ்ய பிராப்தஸ்த்வயா குணஹா. இப்படி நான் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கும் போது நீ என் பேரிலே பாணத்தை எய்து என்ன நல்ல குணத்தை பெற்று விட்டாய்? நல்ல குணம் என்றால் நேரே என்னை போருக்கு அழைத்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு இருக்கணுமே. என்ன பெரிய உயர்ந்த தசரதனுக்கு பிறந்து இப்படி ஒரு காரியத்தை ஏன் செய்தாய் என்று வாலி கேட்கிறார். வால்மீகியாவது தசரத புத்திரனாக இருந்து இப்படி செய்தாயேன்னு மட்டும்தான் சொன்னார். கம்பர் ஒருபடி மேலே செல்கிறார். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினையே. நீ தசரதனுக்கு குமாரனா? வாய்மையும் மரபும் காத்து, தன்னுடைய சத்திய வாக்கியத்தையும் இக்ஷ்வாகு குலத்தில் வந்த மரபு, ஒரு கொடுத்த வாக்கை மீண்ட பெறுவதில்லை என்கிற மரபுக்காகவும் தன்னுடைய உயிரையே நீத்தாரே. அப்பேற்பட்ட தூயவனுடைய மகனானி இது கூட இருக்கட்டும்.
பரதற்கு முன் பிறந்தனையே, நீயா பரதனுக்கு முன்னால் பிறந்தாய்? பரதன் இருக்கிற ஏற்றத்துக்கு நீ அவருக்கு அண்ணன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படி நீ ஏன் செய்தாய்? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரே, அதற்கு வேறோர் குறக்கினத்தரசை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ? என்ன ராமா, நீ ஒரு அரக்கன் உன்னுடைய மனைவியை அபகரணம் செய்து கொண்டான். அப்படி ஒரு அரக்கன் உன் மனைவியை தூக்கிச் சென்றால் அங்கு தேடிப்பார், ஏதாவது ஒரு குறக்கினத்து அரசன், குரங்கு கூட்டத்து அரசன் யாராவது இருந்தால் அவனை கொன்று விடுன்னு உங்க மனு நீதி சொல்றதான்னு கேட்கிறார் வாலி. யாரு தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிக்கணுமா? அரக்கன் எடுத்து சென்றால் குரங்கு அரசனை கொன்னால் என்ன நியாயம்? ஏன் இப்படி செய்தாய் என்று 6 கேள்விகளை கேட்டான். முதலிலே, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வம்பும் கிடையாது. ஏதோ ஒரு சொத்தை பற்றியோ அல்லது நிலத்தை பற்றியோ ராஜ்யத்தை பற்றியோ எந்த தகராறும் இல்லை. அப்போது ஏன் என் பேரிலே நீ அம்பை எய்தாய்? விஷயமே குறைவாதே யதா நாபகரோம்யகம். உன்னுடைய ராஜ்யத்தை பற்றியோ உன்னுடைய மத்தமுண்டான சொத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை. ஆகையால் அப்படி இருக்கும்போது ஏன் என் பேரிலே நீ அம்பை விட்டாய்? இது நீ செய்த முதல் தவறு. உனக்கும் இதற்கும் காணித்தாயம் பூமித்தாயம் ஒன்றும் கிடையாது. ஏதோ வாய்க்கால் தகராறு இல்லை வீடு சொத்து தகராறுன்னு ஏதாவது இருந்தாலாவது நீ என்னோடு போர் செய்திருக்கலாம். அதை போல் எதுவும் இல்லை. அதற்கு மேலே முன்னே உனக்கும் எனக்கும் பரிச்சயமே கிடையாது. தெரிந்தவர்களாக இருந்தாலாவது ஏதான் தவறிழைத்திருக்கலாம். இந்த வம்பும் நம்மிடத்தில் இல்லை. உனக்கும் எனக்கும் பரிச்சயமே இல்லை. நச்ச துவாம் அபிஜானே அகம் கஸ்மாத்தம் ஹம்சி அகில்மிஷம். எந்த தவறும் செய்தாத என்னை, உன்னை யார் என்றே பார்த்திராத என் பேரிலே ஏன் அம்பை இட்டு கொன்றாய்? இது 2வது கேள்வி கேட்டார். 3வது, நான் வேறு ஒருவரோடு போர் செய்து கொண்டிருக்கும் போது மறைந்திருந்து ஏன் அம்பு விட்டாய்? மாம் இஹ அப்பிரதியுத்தியந்தம் அந்நேனச்ச சமாகதம். நான் உன்னோடு போரிட்டு கொண்டிருக்க வேண்டும். எப்படி? சரியாக கொலை செய்வதனால் எப்படி? என்னை நீ போருக்கு அழைக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு நான் கையில் ஆயுதம் வைத்திருக்க வேண்டும். ஆயுதம் இல்லாதவனை கொன்றாலும் தவறு. நான் உன்னோடு ஆயுதம் இல்லாமை மட்டுமல்ல, போருக்கே வரவில்லை. நான் சுக்ரீவனோடு சண்டையிடும் போது நீ மறைந்து இருந்து கொன்றது தவறு. இதுவும் பெரிய குற்றம். அதற்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. நீ நாட்டில் வாழ்பவன், நான் காட்டில் வாழ்பவன். நீ நன்னாக நெல்லு முதலான தானியங்களை சாப்பிடுபவன், நான் காய்கனிகளை சாப்பிடுபவன். நீ ராஜா, நான் பிரஜை. அப்ப உனக்கும் எனக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத போது நீ ஏன் இந்த இடத்தில் வந்து எனக்கு நான் தான் தவறே செய்திருந்தாலும் தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி? நீ நாட்டை ஆள்கிறாய். அப்ப நாட்டில் யாராவது தவறு செய்தால் நீ அதை கண்டிக்கலாமே தவிர, இங்கு நாங்கள் மிருகங்கள். அதை தெரிவிக்கிறார். வயம் வனச்சரா ராம மிருகா மூல பலாசனாக. நாங்கள் கிழங்குகளையும் வேறுகளையும் பழங்களையும் சாப்பிட்டு கொண்டு வருகிறோம். நீங்கள் நெல் முதலான தானியத்தை சாப்பிடுகிறீர்கள். நாங்கள் வனச்சராக காட்டிலேயே வாழ்கிறோம். நீங்கள் நாட்டில் வாழ்கிறீர்கள். அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லையே, நீ ஏன் என்னை தாக்கினாய் என்று கேட்டார். அதற்கு மேலே, சரி, ஒருவேளை வேட்டையாடுவதற்காக தாக்கியிருக்கலாமோ இல்லையோ? மிருகங்களை வேட்டையாடுவது இயற்கை தானே, ராஜாக்கள் எல்லாம் செய்வது தானே. அதற்காக தாக்கினாயா என்றால், குரங்கை வேட்டையாடி என்ன செய்ய போகிறாய்? தோலுக்காக வேட்டையாடணும்னா புலி மான் முதலானதை வேட்டையாட வேண்டும். இல்லை மாம்சத்துக்காக வேட்டையாடுறன்னா முயல் மான் எதையான வேட்டையாடி இருக்கணும். இல்லை நன்னா அதனுடைய முடி வேண்டும், யானையினுடைய முடி வேண்டும், அல்லது புலியினுடைய நகம் வேண்டும். இப்படியான ஒன்றுனா அந்த பிராணிகளையாவது வதம் பண்ணியிருக்கணும். குரங்கை நீ வேட்டையாடி என்ன செய்ய போகிறாய்? வதா, அது அதர்த்தம். என்ன சொல்கிறார்? என்னுடைய ஒரு துணி, என்ன ஒரு சர்மம் இருக்கோ அந்த தோலை உன்னால் தரித்து கொள்ளவும் முடியாது. அதாரியம் சர்மமே சந்தி. அதற்கு மேலே ரோமாணி அஸ்திச்ச வர்ஜிதம் அவத்தியானிச்ச மாம்சானி துவத்விதைஹி தர்மச்சாரிபிகி. உங்களை போன்றவர்கள் குரங்கு மாமிசத்தை சாப்பிடுவதும் கிடையாது. என்னுடைய நகம் தலைமுடி முதலானவற்றுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. என்னுடைய தோலை எதற்கும் உபயோகிக்கவும் முடியாது. அப்ப வேட்டையாடுவதற்காக செய்தேன் என்றும் நீ பதில் சொல்ல முடியாது. கடைசியாக நீ நரகத்துக்கே செல்வாய். எவன் ஒருவன் ஒரு ராஜாவை கொல்கிறானோ அவனுக்கு நரகம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. ராஜா பிரம்மஹா கோக்னஹா சோரஹா பிராணிமதேரதா. அரசனை கொல்பவன், ஒரு பிராமணனை கொல்பவன், பசுமாட்டை கொல்பவன், திருடுபவன், திருட்டையே தனக்கு வாடிக்கையாக கொண்டவன்,
பிராணி மதே ரதா, பொதுவாக விலங்குகளை எல்லாம் துன்புறுத்துபவன். இப்படி இருப்பவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. நீ ஏன் அந்த காரியத்தை செய்தாய்? உயர்ந்த குலத்தில் பிறந்தாய், பரதனுக்கு தம்பியாக, அண்ணனாக, தசரதனுக்கு மைந்தனாக, அனைத்து வசிஷ்டரிடத்தில் தானே கல்வி கற்றாய். பெரியவர்களுடைய சம்பந்தை கொண்ட நீ ஏன் இப்படி செய்தாய் என்று வாலி கேட்டார். கோயியல் தருமம் உங்கள் குலத் துதித்தோர்க்கெல்லாம் ஒலிவந்து ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை அன்றோ. ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய், உன்னுடைய அழகு எப்படிப்பட்டதுனால் அதை ஒரு சித்திரத்திலே யாராலும் வரைய முடியாது. ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உங்கள் குலத்து உதித்தவர்க்கெல்லாம், உங்கள் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களுக்கு கோயியல் தருமம் உடைமை அன்றோ. ராஜாக்கள் எப்படி நடந்துக்க வேண்டும்ங்கிற தர்மமானது, ராஜ தர்மமானது பிறப்பிலேயே வந்த சொத்து இல்லையா? அப்படி இருந்தவனாக இருந்து கொண்டு நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய்? எனக்கு ஒன்று தோன்றுகிறது. ஒருவேளை யோசித்து யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு காரணம் இருக்கலாம். ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்து பின்னை திகைத்தன போலும் செய்கை. ராமா, நீ சீத்தையை இழந்தபடியால் என்ன செய்கிறாய் என்று புரியாமல் நடக்கிறாய். ஆவியை, உனக்கு உயிர் போன்றவளான ஜனகன் பெற்ற அன்னத்தை, ஜனககுமாரதியான ஹம்சம் போன்ற நடை உடையவளான சீத்தையை, அமிழ்தின் வந்த தேவியை, அமிர்தமதனம் செய்து பார்க்கடலிலிருந்து வந்தாளே அமுதத்தை போல அமிழ்வதில் வந்த தேவியை பிரிந்தனை, அவளை விட்டு பிரிஞ்சுட்டியா? திகைத்தன போலும் செய்கை, திகத்து போனாய், என்ன செய்வதென்று புரியாமல் ஏதேதோ செய்கிறாய். தர்ம மார்க்கத்திலிருந்து பிறண்டு விட்டாய். மற்றவர்களெல்லாம் தர்மத்தின்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நீயே தர்மத்திலிருந்து விலகினால் எப்படி? என் கேள்விகளுக்கு பதில் சொல், என்னை ஏன் கொன்றாய் என்று வாலி பறக்க கேட்க ராமன் நிதானப்படுத்தினார். வாலி, நீ சரியாக கேள்வி கேட்கவில்லை. உனக்கு தர்மம் என்ன என்றும் தெரியவில்லை, உலக வழக்கம் என்ன என்றும் தெரியவில்லை. நீ கேட்டதற்கெல்லாம் நான் பதில் கூறுகிறேன். வீணாக இப்படி ஏசாதே. தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயஞ்சாபி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் பால்யாது மாம் ஈக அத்ய விகர்ஹசே. பால்யாத், சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது கத்தாதே. என்னிடத்தில் குற்றங்களை ஆரோபணம் செய்யாதே. உனக்கு உலகத்தில் தர்மமாவது தெரிந்திருக்க வேண்டும், அல்லது லௌகிகமாவது தெரிந்திருக்க வேண்டும், உலக வழக்கமான தெரிந்திருக்க வேண்டும். இரண்டுக்கும் புறம்பாக நீ பேசுகிறாய். நீ கேட்ட கேள்விகளுக்கு பதிலுரைக்கிறேன். முதலில் என்ன கேட்டாய்? காணித்தாயம் பூமித்தாயம் இல்லையே, உங்கள் நிலம் வேறு, நான் இருக்கும் இடம் வேறு, நமக்கும் நோக்கும் என்ன பகைன்னு கேட்டாயோ இல்லையோ? இக்ஷ்வாகூனாம் இயம் பூமிஹி சசைல வனகானனா. அயோத்தி மட்டும் இக்ஷ்வாகு குலத்தினுடைய பூமி அல்ல. இந்த நாடு முழுவதும் அதில் இருக்கும் மலைகளும் நதிகளும் காடுகளும் அனைத்துமே இக்ஷ்வாகுகளுடைய பூமி தான். அப்ப இந்த பூமி பிரதேசத்துக்குள்ளே எங்கு என்ன நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு. இக்ஷ்வாகூனாம் இயம் பூமிஹி சசைல வனகானனான்னு சொன்னார். அதற்கு மேலே எந்த பகையும் இல்லையே. பூமி இருந்தாலும் எந்த பகையும் இல்லையே என்றால் பகை உள்ளது. என்னுடைய உயிர் நண்பன் எனக்கு தம்பி சுக்ரீவன், அவனிடம் நீ தவறாக நடந்து கொண்டாய், அதனால் உனக்கும் எனக்கும் பகை உள்ளது. கண்ணன் தெரிவித்தார், பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக. துரியோதனனே, நீ பாண்டவர்களை வெறுக்கிறாய், பாண்டவர்கள் எனக்கு உயிர் போன்றவர்கள், அப்போ இயற்கையாகவே நீ எனக்கு விரோதிதானே. அதே போல ராமன் தெரிவிக்கிறார், நான் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். இனி அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எனக்கு கஷ்டம். ஏகம் துக்கம் சுகஞ்சனவ் என்று பிரதிஜை செய்தார்கள். நமக்கு ஒருவருக்கு ஒருவர் சுகமும் துக்கமும் ஒன்றாக இருக்கட்டும்னு. ஆகையால் அவனுக்கு உன்னோடு சண்டை இருந்தால் எனக்கும் உன்னோடு ஞாதி போர் உண்டு. அதனால் இடத்தினால் போரில்லை, ஞாதி போரில்லை என்று சொல்லாதே. இடம் இக்ஷ்வாகுகளுடைய பூமிதான். அதே போல ஞாதி போரும் உண்டு. என் நண்பனான தம்பியான சுக்ரீவனிடத்தில் நீ அநீதியோடு நடந்துள்ளாய், ஆகையால் அடித்தேன்னு சொன்னார். அதற்கடுத்து என்ன தெரிவித்தாய்? நமக்கு முன்னே தெரியாதே என்றால் ஒரு ராஜாவுக்கு பிரஜைகள் அனைத்தையும் தெரிந்திருந்தால்தான் தண்டிக்க முடியும். நீங்க இருக்கான இக்ஷ்வாகூனாம் எம் பூமிஹி சசைல வனகானனா தாம் பாலயதி தர்மாத்மா பரதஹா சத்யபாக் ரிஜுஹு தஸ்ய தர்ம கிருதாதேசாது வயம் அந்நேஜ பார்த்திவாக. ராமன் சொல்றார், பரதன் தான் இப்போதுக்கு நாட்டை ஆள்கிறான். அவனுடைய ஆணையின் பேரில் நானும் என்னை போன்ற பலரும் ஆங்காங்கு சுற்றி சென்று தர்மம் சரியாக உள்ளதா என்று பார்க்கிறோம். நான் பரதன் வைத்த ஒரு ஆள்,
அவனுடைய ஏவலின் பேரிலே இந்த பிரதேசத்தில் தர்மம் நடக்கிறதா என்று பார்ப்பதற்காக வந்தேன். ஆகையால் உனக்கும் எனக்கும் முன்னம் பரிச்சயம் இல்லை என்பதெல்லாம் தேவையற்ற பேச்சு. பரிச்சயம் இருந்தவர்களை தான் ராஜா தண்டிக்கலாம்னால் அவருக்கு ஒரு வேலை இல்லையான்னு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு திருடனையும் தெரிஞ்சு வச்சுட்டு அவரோட பழக்கம் இருந்தால்தான் அவரை தண்டிக்கலாம்னு சொல்லுவாளோ? அப்படி அல்ல. பரதன் தான் ராஜா. அவனுடைய ஆதேசத்தின் பேரில் தான் நாங்கள் பலரும் ஆங்காங்கு தர்மத்தை பார்த்து வருகிறோம். ஆகையால் 2வது சொன்னதும் தவறு என்று தெரிவித்தான். 3வது, வேறொருவரோடு யுத்தம் செய்யும் போது நீ என்னை அடித்தாய். என்னை யுத்தத்துக்கு நீ அழைத்து உனக்கும் எனக்கும் போர் இருந்துதானே நீ கொண்டிருக்க வேண்டும். ஏன் இப்படி செய்தாய் என்றால், வத்யந்தி விமுகான்ஷாபி நச்ச தோஷோஸ்ய வித்யதே அயுத்யன் பிரதியுத்யன் வா யஸ்மாத் சாகா மிருகோஹ்யசி. நீ ஒரு குரங்கு, நீ ஒரு மனிதன் அல்ல. மனிதர்களுக்குள்ளே போர் நடந்தால்தான் எதிரியினிடத்தில் ஆயுதம் இல்லாத போது அடிக்கக்கூடாது, எதிரி நம்மோடு சண்டையிடாத போது அடிக்கக்கூடாது, வேறொருவரோடு சண்டையிட்டு கொண்டிருக்கும் எதிரியை தாக்கக்கூடாது. இதெல்லாம் மனிதர்களுடைய போரில். நீ ஒரு மிருகம். மிருகத்தை வேட்டையாடுவதற்கு இதெல்லாம் கிடையாது. பொதுவாக மிருகத்துக்கு வேட்டையாடுறச்சே, மிருகம் அங்கே போகுது, மான் போகிறதுன்னு வச்சுக்கோங்க, வேட்டையாடணும்னா அதுக்கு முன்னாடி போய் நின்றுண்டு நான் தான் வந்திருக்கேன், உன்னை வேட்டையாட போகிறேன், இப்போ உன்னை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டா அடிப்பா. அது விமுகமாக எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது வேறு காரியத்தில் தான் இருக்கும்போது தானே அடிப்பார்கள் வேட்டையாட செல்லும் போது. இது உலக வழக்கம் தானே. உன்னிடத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதிகளை எதிர்பார்க்காதே. அது மனிதர்களுக்கு, அதற்கு மேற்பட்டவர்களுக்கு. நீ சாகா மிருகோஹ்யசி, நீ கிளையிலிருந்து கிளை தாவக்கூடிய குரங்கு. அப்ப குரங்குகளுக்கு என்ன நீதியோ அதைத்தான் வழங்க வேண்டும். நான் மறைந்திருந்து கொன்றதில் தவறில்லை, அப்படித்தான் வேட்டையாட வேண்டும்னு சொன்னேன். அதற்கு மேலே தெரிவித்தார், என்னை வேட்டையாடி என்ன செய்ய போகிறீர்? என்னுடைய நகத்தாலோ என்னுடைய தலைமுடியாலோ என்னுடைய தோலாலோ எந்த பிரயோஜனமும் இல்லையே என்றால், அதற்காக மட்டும்தான் வேட்டையாட வேண்டும் என்று தேவையில்லை. உலகுக்கு ஒருவராலே துன்பம் ஏற்படுகிறது என்றால் உலகின் நன்மைக்காகவும் எத்தனையோ பிராணிகளை கொல்வதுண்டே. வாகுராபிஷ்ச பாஷைஷ்ச கூட்டைஷ்ச விவிதைர் நராக பிரதிச்சன்னாச்ச திருஷ்யாச்ச நிபத்னந்தி நிக்னந்திஸ்ய பகூன் மிருகான். பல மிருகங்களையும் எத்தனையோ வகைகளிலே ஒரு இடத்துல பள்ளத்தை ஏற்படுத்தி வைத்து அதில் விழ வைத்து பிடித்து கொள்வார்கள், அல்லது அதற்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை காட்டி அழைப்பார்கள். ஒரு கூண்டு மாறி அமைத்து அதில் பிடித்து கொள்வதுண்டு. அது பார்க்காத போது வேறு காரியத்தில் இருக்கும் போது கொள்வதுண்டு. இது எல்லாம் உலகத்தில் அறிந்தது தானே. வேட்டையாடும் போது மனிதர்கள் எந்த ஒரு எதிலிருந்து ஒரு நன்மை கிடைக்குமோ, மதிப்பிற்குரிய ஒரு பொருள் கிடைக்குமோ அதற்காக மட்டும்தான் கொல்ல வேண்டும் என்பதல்ல. இப்போ ஏதோ அங்கங்கே விலங்குகள்லாம் வருது, கிராமத்துக்குள்ள ஒரு புலியோ சிங்கமோ வந்துடுத்து அனைவரையும் அடிக்கிறதுன்னு சொன்னால் அதை போய் அரசாங்கத்திலிருந்து ஆள் அமைச்சு பிடிச்சிடுறாளோ இல்லையோ, அதே போலே வதம் செய்வதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பதல்ல. யாராவது ஒருவரால் உலகுக்கு கேடு விளைகிறது என்றால் அதற்காகவே அவர்களை கொல்லலாம். நீ அப்படித்தான் நடந்து கொண்டாய். ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவும் தவறு செய்யாத போது ஏன் என்னை கொன்றாய் என்றால் அதற்கு தெரிவிக்கிறார், ஔரசீம் பகினீம் வாபி பாரியாஞ்சாப்யனுஜஸ்ய பிரச்சரேத் வானரக் காமாத் தஸ்ய தண்டஹ வதஸ்கிருதஹ. எவன் ஒருவன் தன்னுடைய பெண்ணையோ தன்னுடைய தங்கையையோ தன்னுடைய மனைவியினுடைய தன்னுடைய தம்பியின் மனைவியையோ தவறாக நினைக்கிறார்களோ, தவறாக அவர்களிடத்தில் பழகுகிறார்களோ, அவர்களுக்கு கொலை தண்டனை, வதமே செய்யலாம், தவறில்லைன்னு சாஸ்திரத்தில் தெரிவிக்கிறது. ஔரசி என்றால் மகள்னு அர்த்தம், பகினி என்றால் தங்கை, அக்கா என்று அர்த்தம். பாரியாஞ்சாப்யனுஜஸ்யா, தம்பியினுடைய மனைவியையும் தவறாக நினைக்கக்கூடாது. நீ உன்னுடைய தம்பியின் மனையான ருமையை தன் போக்கில் விடாமல் வலுக்கட்டாயமாக உனக்கு மனைவி ஆக்கிக் கொண்டாய். அதுதான் நீ செய்த தவறு. இன்னொன்று சொல்லட்டுமா? இது சாமான்யமான தர்மசாஸ்திரத்தை வைத்து சொன்னேன். எனக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. என்னுடைய சாஸ்திர புத்தகத்தின்படி நீ செய்த தவறை சொல்லுகிறேன். அரிஃப் பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷித்தவ்ய கதஞ்சன. விரோதியாகவே இருந்தாலும் சரணம் என்று சொல்லி காலில் விழுந்து விட்டால் நம் உயிரையும் கொடுத்தாவது ரட்சிக்கணுமே தவிர, உன் காலில் சரணம் என்று விழுந்து கதறின சுக்ரீவனை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை சந்தேகப்பட்டு விரட்டி அடித்து விட்டாய்.
இது சட்ட புத்தகத்தில் இருக்குமான்னு தெரியாது, என்னுடைய சட்டத்தின்படி இது தவறானது. சரணாகதனை தள்ளிவிட்டதும் தவறு, அதே போல தம்பியின் மனைவியை உன் மனைவி ஆக்கி கொண்டதும் தவறு. இந்த தவறுகளுக்காகத்தான் உனக்கு நான் தண்டனை கொடுத்தேன் என்று ராமன் சொல்ல வாலியும் ஒப்புக்கொண்டார். பிரத்யுவாச்ச ததோ வாக்கியம் பிராஞ்சலிகி வானரோத்தமஹ யத்வமாத்த நரஸ்ரேஷ்ட ததேதன் நாத்திர சம்சயா. ராமா, சரிதான், எனக்கு தர்மங்களுடைய சூக்ஷ்ம மர்மங்கள் தெரியவில்லை. குரங்கு புத்தியானபடியால் கோபத்தில் பேசிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். நீ என்ன காரணங்கள் சொன்னாயோ அது உண்மை, நீ சொன்னதை ஏற்கிறேன். எனக்கு இனி எந்த வருத்தமும் இல்லை, உன்னிடத்திலும் வருத்தமில்லை, சுக்ரீவனிடத்திலும் வருத்தமில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போதுதான் ஆனந்தமாக உள்ளது. சுக்ரீவன் தனக்கு ஒரு சிறு ராஜ்யத்தை பெறுவதற்காக எனக்கு பெரிய ராஜ்யத்தை கொடுத்தான்னு சொல்ற. வெற்று அரசு எய்து எம்பி வீட்டு அரசு எனக்கு விட்டான். சுக்ரீவன் கிஷ்கிந்தைங்கிற சின்ன ராஜ்யத்தை அடைய போகிறார், எனக்கு முக்திங்கிற பெரிய ராஜ்யம் ஸ்வர்க்கங்கிற ராஜ்யத்தை கொடுத்திருக்காரு. அப்போ வெற்று அரசு எய்து எம்பி, என் தம்பியான சுக்ரீவன் வெற்று அரசான இந்த கிஷ்கிந்தையை அடைந்தான். வீட்டு அரசு எனக்கு விட்டான், ஸ்வர்க்கம் முக்தி என்கிற அரசையை எனக்கு கொடுத்தான். அப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு வேண்டுகோள் உன்னிடத்தில் உள்ளது, ஒரு பிரார்த்தனை, வரம் கேட்கிறேன், கொடுப்பாயான்னு சொன்னார். ராமன், கேள், என்ன வேண்டுமோ செய்கிறேன்னார். அதை கம்பர் தெரிவிக்கிறார். இன்னம் ஒன்று இறப்பதுண்டால் எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்பித்தான் என்று இகழ்வரேல் தடுத்தீ தக்கோய். ராமா, ஒரே ஒரு விண்ணப்பம், நாளை பின்னர் உன்னுடைய தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து சுக்ரீவனை தவறாக பேசக்கூடும். தன்னுடைய அண்ணனை கொல்வதற்கே இவன்தான் வழிவகுத்தான். உன்னுடைய தம்பிகள் ஒவ்வொருவரும் ரத்னமாக உள்ளார்கள், ஆனால் எங்களுக்குடையே சண்டை இருந்தது. நாளைக்கு யாராவது சுக்ரீவனை இகழ்ந்து பேசி தன்னுடைய அண்ணனின் கொலைக்கே இவன்தான் காரணம் என்று பேசிவிட்டால் என்னால் பொறுக்க முடியாது. தடுத்தீ தக்கோய், உயர்ந்தவனே, நீதான் அதை தடுக்க வேண்டும். அந்த அவப்பெயர் சுக்ரீவனுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. இன்னம் ஒன்றிறப்பதுண்டால் எம்பியை ஊம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தான் என்று இகழ்வரேல் தடுத்தீ தக்கோய். அவர்களை தடுத்து, சுக்ரீவனிடத்தில் தவறு கிடையாது, நான் அநியாயமாக எடுத்துக்கொண்ட ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காகத்தான் யுத்தம் செய்தானே தவிர என்னை கொன்று ராஜ்யம் பெற வேண்டும் என்கிற ஆசையில் செய்யவில்லை. அதனால் அவர்களுக்கு நீதான் அனுகிரகிக்க வேண்டும் என்று சொன்னார். கடைசியாக ராமன் சொன்னார், வாலி, கவலைப்படாதே, நீ தவறு செய்தாய் என்று வருத்தப்படாதே. எப்போது தவறுக்கான தண்டனையை பெற்றுவிட்டாயோ அப்போதே நீ அந்த பாபத்திலிருந்து விடுபட்டு விட்டாய். ராமன் தெரிவிக்கிறார், ஒருவர் ஒரு தவறு செய்தார்னு சொல்லுவோம், அதற்கு பாபம் வருமோ இல்லையோ, அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பது ராஜாவினுடைய பொறுப்பு. ஒருவேளை அந்த தண்டனையை கொடுக்காமல் ராஜா தவறிவிட்டால் இந்த பாபத்தில் அவருக்கும் பங்கு படும். அப்படி இல்லாமல் தண்டையை ராஜா கொடுத்து தண்டிக்கப்பட வேண்டியவனும் தண்டனையை அனுபவித்து விட்டால் அவன் இனிமேல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அவன் குற்றத்துக்கான பிராயச்சித்தத்தை செய்து விட்டான், அனுபவித்து அதை கழித்து விட்டான் என்று தெரிவிக்கிறார். தண்டியே எஃப் பாதையே தண்டம் தண்ட்யஸ்ச யஸ்சாபி தண்ட்யதே காரிய காரண சித்தார்த்தௌ உபௌதௌ நாவசீததா. இருவருமே தங்கள் காரியத்தை செய்து முடித்து விட்டார்கள். தண்டனை கொடுக்க வேண்டிய ராஜாவும் கொடுத்து விட்டார், அவருக்கு எந்த பாபமும் வராது. தண்டிக்கப்பட வேண்டியவனும் தண்டனையை அனுபவித்து விட்டபடியால் இனி அவனை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. அப்ப எப்போது நீ என் பாணத்தால் அடிக்கப்பட்டு அதற்காக வருந்தி உயிரை இழுக்கப் போகிறாயோ இனி உனக்கு தாழ்ந்த கதி ஏற்படும், தாழ்ந்த பிறவி ஏற்படும் என்று வருந்தாதே. இந்த பாபத்திலிருந்து நீ விடுபட்டு விட்டாய், ஆனந்தமாக மேலுலகங்களுக்கு செல்வாய் என்று ராமன் சொன்னார். வாலியும் சந்தோஷப்பட்டான், தனக்கு நற்கதி கிடைக்கப் போகிறது என்று இருக்கும்போது அங்கிருந்து ஜகாமதாரா மனஸ்வினி, உயர்ந்தவளான தாரை ஓடி வந்தாள். வந்து தன்னுடைய பர்த்தாவை பார்த்தாள், கட்டிக்கொண்டு அழுதாள். இவள் முன்னமே அவளை எச்சரிக்கை செய்திருந்தாள். புறப்பட்டாரோலே வாலி தான் சண்டையிடுவதற்கு. அப்போது அந்த தாரை கூறியிருந்தாள், இத்தனை நாட்களாக உம்மை பார்த்து பயந்து இருந்த சுக்ரீவன் இப்போது திடீரென்று வந்து கர்ஜிக்கிறார் என்றால் ஏதாவது நடந்திருக்க வேண்டும், ஏதோ பலம் அவருக்கு சேர்ந்துள்ளது, என்ன என்று ஒற்றர்களை வைத்து விசாரித்துவிட்டு செல்லலாம், இப்படி கோபத்தாலே சண்டைக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லி பார்த்தாள். கேட்கவில்லை வாலி, அதனாலே இப்படி வதம் செய்யப்பட்டான். அந்த தாரை வாலியை பார்த்தாள், அவன் கோலத்தை பார்த்து திரும்பி ராமனை பார்த்தாள்.
அவனை சேவித்து கோபத்தாலே தான் நன்றாக வெய்ய வேண்டும் என்றுதான் வந்தாள். ஆனால் அவனை கண்டதும் தன் மனதில் இருந்த வருத்தமெல்லாம் நீங்கி துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச விசக்ஷணஸ் அக்ஷய்ய கீர்த்திஷ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ என்று ராமனை கொண்டாடினாள். துவம் நீ என்று அழைத்தாள். வாலியுடைய மனைவியோ இல்லையோ, அவ்வளவு பெரிய வீரனுடைய மனைவியானபடியால் ராமனாகவே இருந்தாலும் துவம் நீ என்று ஒருமையிலேயே அழைத்தாள் தாரை. துவம் அதுவும் எப்படி, அதோடு மட்டுமல்ல, அப்ப துவம் என்றால் மிகவும் தாழ்ந்தவன், வாலியோடு ஒப்பித்தால் தாழ்ந்தவன் ஒரு பொருள். மற்றொன்று துவம் நீர் என்றால் எப்பேற்பட்ட வாலி, துந்துபையே கொன்ற வாலி. ராவணனே வாலியை கண்டால் நடுங்குவாராம். ஒரு முறை ராவணன் வந்து வாலியை யுத்தத்துக்கு அழைத்தார். வாலிக்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய சமயம், இப்பெல்லாம் யுத்தம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்த்தார். அந்த ராவணன் கேட்கவில்லை. சரி என்று ராவணனை பிடித்து இப்படி இடுக்கி கொண்டாராம். கைக்கு கீழே இடுக்கி கொண்டு வாலி சந்தியாவந்தனம் செய்யும் போது ஒவ்வொரு திசைக்கும் சந்தியாவந்தனம் அர்க்கியம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதற்கு தான் இருந்த இடத்தில் கிழக்கு நோக்கி ஒரு அர்க்கியம், வடக்கு நோக்கி ஒரு அர்க்கியம்னு பண்ணமாட்டாராம். இங்கிருந்து ஒரு தாவு தாவி கிழக்கு மூலைக்கு சென்று, உலகினுடைய கிழக்கு மூலை அங்கு சென்று ஒரு அர்க்கியம், உலகினுடைய வடக்கு மூலைக்கு சென்று ஒரு அர்க்கியம், உலகினுடைய தெற்கு மூலைக்கு சென்று ஒரு அர்க்கியம், அப்படி செய்வாராம். அதை போல ராவணனை இடுக்கி கொண்டார். இங்கிருந்து வடக்கு மூலை, தெற்கு மூலை, கிழக்கு மூலைக்கு போயிட்டு மறுபடியும் கிஷ்கிந்தைக்கு வந்தார். ராவணனை விடுவித்தார். ஏதோ ராவணா சண்டை போடணும்னு சொன்னியே, என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லது, போயிட்டே இருக்கேன் வீட்டுக்குன்னு சொல்லி ராவணன் புறப்பட்டு விட்டான். அப்படி அப்பேற்பட்ட ராவணனை கூட மிக எளிமையாக ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த வாலியே சொல்ற. ராமா, உனக்கு சீதையை மீட்க வேண்டும் என்றால் நேர என்னிடத்தில் வந்து சொல்லி இருந்தால் ஒரே நாளில் சீதையை மீட்டு கொடுத்திருப்பேன். சுக்ரீவனுக்கு என்ன பலம் இருக்குன்னு அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டாய். அவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக என்னிடத்தில் வந்திருந்தால் ஒரு முறை ராவணனிடத்தில் சீதையை சமர்ப்பித்து விடுன்னு சொன்னால் ஒரு நாளும் மீறமாட்டான். அப்பேற்பட்ட பலசாலி நான். ஆனால் நீ சுக்ரீவனை போய் பிடித்தாயே என்று தெரிவிக்கிறார். ஆனால் ராமனுக்கு வாலி தர்மத்தின் பக்கம் நடக்கவில்லை. நம்ம காரியம் நடக்குங்கிறதுக்காக அதார்மிகனை நாம் சேர்த்துக்கொள்ள முடியாது. தர்மத்தின் பக்கம் இருக்கும் சுக்ரீவனை சேர்த்து கொண்டு அவனை வைத்து நாம் தார்மீகமான வழியில் நடக்கலாமே, சீதையை பெறலாமே தவிர வேகமாக சீதை கிடைப்பாள்ங்கிறதுக்காக வாலியை சேர்த்து கொள்ள முடியாது. அதனால் ராமன் வாலியை கொன்னார். அப்படி துவம் நீ, அப்பேற்பட்ட வாலியை கூட கொல்லக்கூடிய சாமர்த்தியமுடைய நீர் அப்பிரமேயஸ்ச அறியப்பட முடியாதவர். அப்பிரமேயன் என்றால் அறியவே முடியாதவர்னு அர்த்தம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று வேதமே சொல்லுகிறது. வேதம் பகவானுடைய மேன்மை என்ன, அவருடைய ஆனந்தம் என்னன்னு அளந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஒரு முயற்சியை தொடங்கியது. மனுஷர்களுக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்கும், உலகம் முழுவதும் முழந்தாள் அளவுக்கு ஸ்வர்ணத்தாலே நிரப்பிவிட்டு நல்ல இளமை பருவம், எந்த வியாதிகளும் இல்லாத ஒரு உடல், இதை கொடுத்து விட்டால் மனிதன் சந்தோஷப்பட்டு விடுவான். உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இளமை பருவம் இருக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும். இதை மூன்றும் கொடுத்தால் மனிதன் ஆனந்தப்படுவான். அந்த மனிதனின் ஆனந்தத்தை விட 100 மடங்கு பெரியது கந்தர்வர்களுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது பித்ருக்களுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது தேவர்களுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது தேவேந்திரன் இந்திரனுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது நான்முகக் கடவுளான பிரம்மாவினுடைய ஆனந்தம். அதைவிட 100 மடங்கு பெரியது பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு சொல்ல பார்த்தது எட்டவே இல்லை. பிரம்மாவினுடைய 100 மடங்குன்னு சொன்னால் அது இன்னும் பக்கத்திலேயே போல. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, இப்படி 100 பெருக்கினால் பகவானுடைய பெருமை இவ்வளவுன்னு அறிந்து விடலாம் என்று நினைத்தேன். போராது, இந்த 100 1000 பெருக்கினாலும் அவர் பெருமையை அறிய முடியாது. ஆகையால் அப்பிரமேயன், அவரை எந்த வகையிலும் அளவுபடுத்தவே முடியாது. தேசத்தால் அளவுபடுத்தலாமா? இந்த மண்டபத்துக்குள்ளே மட்டும்தான் பரமாத்மா இருப்பார்னு சொல்ல முடியுமான்னு? உலகெங்கும் வியாபித்துள்ளார். அப்போ இடத்தை வைத்து அவரை அளவுபடுத்தி அறிந்து கொள்ள முடியாது. சரி, காலத்தாலே இந்த கலியுகத்தில் மட்டும் இருப்பார், இந்த 2021 22 2 வருஷம் மட்டும் இருப்பார்னு சொல்லலாமா? கிடையாது, என்றுமே நித்தியமாக உள்ளார். அப்ப காலத்தை வைத்தும் அவரை அளவுபடுத்தி அறிய முடியாது. சரி, அதற்கு மேலே வஸ்து பரிச்சேதம். இது புத்தகம், இது மேஜை. புஸ்தகம் மேஜை அல்ல, மேஜை புஸ்தகம் அல்லன்னு சொல்றோமோ இல்லையோ? அப்ப இது ரெண்டும் வெவ்வேறு பொருட்கள். அதே போலே இந்த புஸ்தகம் வேறு,
பிரம்மம் வேறுன்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா புஸ்தகத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கிறார், மேஜைக்கு உள்ளேயும் பிரம்மம் இருக்கிறார், ஒலிபெருக்கிக்கு உள்ளேயும் பிரம்மம் இருக்கிறார். ஆகையால் இந்த பொருள்தான் பிரம்மம், இந்த பொருள் பிரம்மம் அல்லன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்தில் தான் இருக்கிறார், இந்த இடத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் தான் இருக்கிறார், இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையாலே அப்பிரமேயன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அளவுபட்டிருந்தால் தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாசம் முழுவதையும் ஒருத்தர் எப்பவான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஆகாசத்தில் எங்கெங்கு என்னென்ன உள்ளதோ அதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விமானம் பறக்கிறது, புகை வருதுன்னா நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஆகாசத்தை முழுவதுமாக நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்? இடத்தாலே அளவு படாமல் உள்ளது, பறந்து விரிந்து உள்ளது. அதே போலத்தான் பிரம்மத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பிரமேயன் நம்முடைய மனதுக்கே எட்டாதவன், கண்ணுக்கு எட்டாதவன் மட்டும் அல்ல. அவரை புரிந்து கொள்வது என்றால் என்னவென்றால், புரிந்து கொள்ள முடியாதவர் என்று புரிந்து கொள்ளலாம். மகாத்மா அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். முதல் நாள், 2வது நாள் இந்த ஸ்லோகம் பார்த்தோம். விஸ்வாமித்திரர் தசரதனிடத்தில் வந்து ராமனை எனக்கு கொடுக்க வேண்டும், என் வேள்வியை காப்பதற்காக ராமனை கொடுக்க வேண்டும்னு கேட்டார். தசரதன் மறுத்து விட்டான். மிகச் சிறிய பிள்ளை, 12 வயதுதான் ஆகிறது, அவன் எப்படி ராட்சசர்களோடு போரிடுவான், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரதா, உன் பிள்ளையின் பெருமை உனக்கு தெரியாது. அகம் வேத்மி, நான் ராமனை அறிவேன். அப்படியா? முழுக்க தெரிஞ்சுட்டீரா? என்னன்னு தெரிஞ்சுட்டீர்னால் மகாத்மானம், அவனை அறிந்து முடிக்க முடியாது என்று அறிந்து கொண்டேன். அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம்னு தெரிவிக்கிறார். யாராவது ஒருவன் நான் கடவுளை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யாராவது ஒருவன் கடவுளை என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லைன்னு சொன்னால் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அவிஜாதம் விஜானதாம், அவரை முழுவதுமாக யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. நித்தியசூரிகளாலும் முடியாது, நம்மாலும் முடியாது, வேதத்தாலும் முடியாது, ஏன் பகவானாலேயே கூட முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானாலே தன்னுடைய பெருமை என்னன்னு தன்னால் தெரிஞ்சுக்க முடியுமானால் அவருக்கும் எட்டாது. அது தப்பு இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியுமே, உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அறிவார் என்றால் தன்னுடைய பெருமை எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோன்னால் இல்லாத ஒன்றை அறிந்திருக்க வேண்டும்னு சொல்ல முடியாது. அவருடைய பெருமைக்கு ஒரு எல்லை உள்ளது, அதை அவர் தெரியவில்லைன்னு அதனை தப்பு. அவர் பெருமைக்கு எல்லை என்றே ஒன்று இல்லை, அதை அறியாதது தவறாக ஆகாது. ஆகையால் அப்பிரமேயன் யாராலும் அறிய முடியாதவர். அதற்கு மேலே துராசதன், அறிய முடியாது என்பது மட்டுமல்ல, அடைவதும் மிக கடினமானது. கர்மயோகம் பண்ணி, ஞானயோகம் பண்ணி, பக்தி யோகம் பண்ணி அவரை கஷ்டப்பட்டு அடைய வேண்டும். துராசதஸ்ச, சரி சமயம் அவ்வளவு பெரியவர் என்றால் தன் இஷ்டத்துக்கு நடப்பாரோ? அதனால் தான் வாலியை கொன்றாரோ? வாலியினுடைய ராஜ்யத்தில் அவருக்கு ஆசை, கிஷ்கிந்தா ராஜ்யத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ராமனுக்கு ஆசை. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்பிரமேயனாகவும் துராசதனாகவும் இருக்கிறபடியால் யாரும் அவரை அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. அப்ப அவர் அந்த ஒரு கர்வத்தாலே கிஷ்கிந்தையை வென்றாரா என்றால் தனக்காக அல்ல, ஜிதேந்திரியஸ்ய, இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர் ராமர். தான் ராஜ்ய வாழ்க்கையில் ஆசைப்பட்டு செய்யவில்லை, தர்மத்துக்காக செய்தார், தன்னுடைய தொண்டனான சுக்ரீவனுக்காக செய்தார். அப்ப ஜிதேந்திரியஸ்ய, சரி, அப்ப தனக்காகவும் செய்யவில்லை, தனக்கு யாரும் அறிந்து கொள்ளவும் முடியாதுன்னால் அப்ப அதர்மத்தின்படி நடப்பாரோ? தார்மிகனாக இருந்தால் சரியாக நடந்திருக்கலாம். தனக்கு ஆசையில்லாத போதும் ஏன் இப்படி ஒரு ராஜ்யத்தை பிடித்தார் என்றால் உத்தம தார்மிகன். ராஜ்யம் தர்மத்தின்படி நடக்காதபடியால் ராஜ்யத்தை சரிப்படுத்தினாரே தவிர இவர் தவறாக அதார்மிகனாக நடக்கவில்லை. உத்தம தார்மிகஸ்ச, அதற்கு மேலே விசக்ஷணஸ்ச, அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவராக இருக்க. இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னால், 2 அண்ணன் தம்பியும் ஒரே மாதிரி இருந்தா அதுல ஒருத்தருக்கு மாலையை போட்டு விட்டா அவர் யாரு நம்மளால தெரிஞ்சுக்கலாம்னு யோசிச்சாரோ இல்லையோ, அந்த சாமர்த்தியம் உடையவன் ராமன்னு தாரே சொல்லுகிறார். விசக்ஷணஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஷ்ச, ராமனுடைய புகழுக்கு என்றுமே ஒரு கொற்றையே கிடையாது. வாலிவதம் சரியா தவறா என்று எத்தனை ஆண்டுகள் நாம் பட்டிமன்றம் நடத்தினாலும் உத்தம தார்மிகன் என்று மனைவியே பட்டம் கொடுத்து விட்டாள். அக்ஷய்ய கீர்த்திஷ்ச, அவன் புகழ் ஒரு நாளும் கலங்கடிக்கவே பட முடியாது என்று சொல்லிவிட்டாள். அக்ஷய்ய கீர்த்திஷ்ச க்ஷிதிக்ஷமாவான், இந்த பூமிக்கு எவ்வளவு பொறுமை உண்டோ அவ்வளவு பொறுமை உடையவன் ராமன். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கோங்க,
எல்லாருக்கும் சேர்த்து, ஏன் பூமி பிராட்டிக்கும் சேர்த்து என்ன பொறுமை இருக்குமோ அது அனைத்தும் ராமனிடத்தில் மட்டும் உள்ளதாம். அப்படி க்ஷிதி க்ஷமாவான். க்ஷிதி என்றால் பூமி, க்ஷிதியை போன்ற க்ஷமை, பூமியை போன்ற பொறுமையை உடையவன் பகவான். க்ஷதஜோபமாக்ஷ, அழகான ரத்தம் போன்ற திருக்கண்களை உடையவர். அக்ஷி, அக்ஷி என்றால் கண், தாமரை போன்று ரத்தத்தை போன்று சிவந்த கண்களை உடையவன் ராமன் என்று பாடுகிறார். இந்த இடத்துல கவனித்தீர்கள் என்றால் அப்ரமேயஸ்ச, துராசதஸ்ச, ஜிதேந்திரியஸ்ச அப்படின்னு ஒரு இடத்துலையும் ச ச சன்னு வருது. சனா நம்ம உம்னு சொல்றோமே, அப்ரமேயனாகவும் ஜிதேந்திரியனாகவும் உத்தம தார்மிகனாகவும் விசக்ஷணனாகவும் மிகுந்த பொறுமை உடையவனாக ராமன் உள்ளான்னு சொன்ன. மிகுந்த பொறுமை உடையவனாகவும்னு அந்த இடத்துல மட்டும் சொல்லலை. அந்த உண்மை தொகை சேர்க்கும் போது ச என்கிற சொல்லை க்ஷிதி க்ஷமாவான், மிகுந்த பொறுமை உடையவள்னு சொன்னாலும் இல்லையோ, அப்போது மட்டும் ச என்பதை சொல்லவில்லை. ஏனால் தாரைக்கு எண்ணம், இதுவரைக்கும் சொன்ன குணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் ராமனிடத்தில் இருக்கும். ஒரே சமயத்தில் அப்ரமேயனாகவும் துராசதனாகவும் ஜிதேந்திரியனாகவும் உத்தம தார்மிகனாகவும் அக்ஷய கீர்த்திமானாகவும் விசக்ஷணனாகவும் ராமன் இருக்கலாம். ஆனால் அவனுடைய பொறுமையை பார்த்தால், இனி பொறுமைங்கிற குணம் ராமனிடத்தில் இருந்தால் மற்ற குணங்கள் எல்லாம் இருப்பதற்கு இடமே இல்லை. அப்ப மற்றதோடு சேர்ந்து இருந்தால் தானே இதுவும்னு சொல்ல முடியும். க்ஷிதிக்ஷமாவான், அவனுடைய பொறுமையை பார்த்தால் அந்த பொறுமைக்கு மட்டும்தான் அந்த மனசுல இடம் இருக்கும் போல இருக்கு, மற்ற குணங்களுக்கு இடமே இல்லாமல் போயிற்று. க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ என்று ராமனை புகழ்ந்தாள். நீ செய்து தவறல்ல, ஆனால் எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும். வாலியும் பிரார்த்தித்தான். அங்கதன் என்னை விட்டு பிரிந்து சிரமப்படுவான், அவனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சுக்ரீவனிடத்தில் சொல்ல, கவலைப்படாதே, அங்கதனுக்கே யுவராஜாவாக இளவரசனாக பட்டம் கட்டி விடுகிறோம் என்று சொன்னார்கள். வாலியும் மரணமடைந்தார். அவனுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்னால் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ஹனுமான் வந்து ராமனை அழைத்தார். நீர் வந்து உம்ம கையால பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று. ராமன் மறுத்துவிட்டார். 14 ஆண்டுகளுக்கு எந்த நகரத்துக்குள்ளும் எந்த கிராமத்துக்குள்ளும் சென்று அந்த போகங்களை நான் அனுபவிக்க முடியாது. வனத்தில் இருக்க வேண்டும் என்று என் தந்தையின் ஆணையை தவிர எந்த கிராமத்துக்கோ நகரத்துக்கோ செல்ல மாட்டேன். ஆகையால் என் அனுமதியோடு நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்ல, அபியசிஞ்சத சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. இந்திரனை எப்படி தேவர்களெல்லாம் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து வைத்து ராஜாவாக ஆக்கினார்களோ, அதை போல் நல்ல நறுமணமுடைய தூய்மையான தண்ணீரை கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை வானர்களுக்கெல்லாம் அரசனாக ஆக்கினார்கள். அதற்கு உடனடியாக ராமஸ்யது வஜக்குர்வன் சுக்ரீவோ வானரேஸ்வரः அங்கதம் சம்பரிஷ்வஜ்ய யௌவராஜ்யே அப்யசேஷயது. உடனடியாக ராமனுடைய ஆணையின் பேரில் அங்கதனை அணைத்து கொண்டு சுக்ரீவன் அவனுக்கு இளவரசனாக யுவராஜா என்கிற பட்டத்தையும் கட்டி வைத்தார். ஆக சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது. ராமன் தான் நட்பை ஏற்றுக்கொண்ட போது கொடுத்த தன்னுடைய வாக்கையும் தான் செய்து தலை கட்டினான். வாலியை கொன்றான். அவன் செய்த தவறுகளுக்காக அவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்தார். அவர் இவர்களுடைய பூமியானபடியால், இந்த நிலம் முழுவதும் இக்ஷ்வாகு வம்சத்தினுடையதானபடியால் இந்த நிலத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவது ராமனுக்குத்தான் கடமை. தவறு செய்தவர்களுக்கு தானே தண்டனை என்றால், வாலியும் தவறு செய்தான், சரணாகதனை புறக்கணித்தான், தன்னுடைய தம்பியின் மனைவியை தான் தன் மனைவியாக்கி கொண்டான். அதற்காக தனக்கு முன் பரிச்சயம் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. மறைந்திருந்து கொன்றாயே என்றால் மிருகங்களை வேட்டையாடும் போது மறைந்திருந்து கொள்வதில் தவறில்லை. மேலும் ஒரு தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கும் போது, இப்போ யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க, அவரை நான் கொல்ல வேண்டும், ராஜா அவனுக்கு வதம் செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஒரு கத்தியை கொடுத்து ராஜா ஒரு கத்தியை வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டு நான் அவனை கொல்றேன்னு நான் சொல்லுவா. அவனை கையை கட்டி உட்காத்தி வச்சு தலையை வெட்டிடுவாளோ இல்லையோ, அதே போல உன்னோடு நான் சண்டையிட்டு தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற தேவை ராஜாவுக்கு கிடையாது. மேலும் நீ வானரமானபடியால் மிருகமானபடியால் நேரே ஒண்டிக்கு ஒண்டி சண்டையிட்டு தான் வதம் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல.
வேட்டையாடும்படிக்கு செய்யலாம். உன்னிடத்தில் ஏதோ ஒரு நல்ல பொருள் கிடைக்கும் என்றுதான் வேட்டையாட வேண்டும் என்பதல்ல. உலகத்தின் நன்மைக்காக நீ அதர்மத்தின் வழி நடந்தாய். உன்னை தொடர்ந்து வானவர்களும் அதர்மத்தின் வழி செல்லாமல் இருப்பதற்காக உன்னை முடித்தோம் என்று ராமன் சொல்ல வாலியும் ஏற்றுக்கொண்டான். மரணம் அடைந்தான், ஸ்வர்க்கத்தையே அடைந்தான். மேலே சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் பட்டாபிஷேகம் ஆயின. ராமன் அதற்கு மேலே 4 மாச காலம், வருஷா காலம், மழைக்காலம். உடனடியாக சீதையை தேடத் தொடங்கி இருக்கணுமே. ஆனால் மழைக்காலம் வந்தபடியால் பிரஸ்ரவணகிரி என்கிற ஒரு மலையிலே, அந்த குகையிலே தான் 4 மாத காலம் இருந்தார். அதற்கு மேலே என்ன ஆயிற்று என்பதை நாளை அனுபவிக்கலாம்.